போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பொண்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கோ காத்துக்கோ, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோ காத்துக்கோ காத்துக்கோ, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோ காத்துக்கோ காத்துக்கோ, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோ. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோ. சொற்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதானும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா ஜயா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதானும் அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, கொண்டு வந்துடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். 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 காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், கற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சனா போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சனா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சனா அபிஷேகம், மேல கண்ணு போச்சனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சனா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சனா அம்போதான் உன் அபிஷேகம். சேர்ந்து சொல்லுமா, காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகம் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்று
பெற்றுக்கொண்ட கிருபையை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட வல்லமையை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட வல்லமையை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதான் ஓ அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகத்தை காத்து கொண்டுட்டா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தவர் ஆண்டவர். அபிஷேகத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம காத்து கொடுத்தா, காத்து கொண்டா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் கத்த சொல்றது, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பேன். ஆமென். ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பேன். எப்போ அள்ளி கொடுப்பாருன்னா, அபிஷேகத்தை காத்து கொண்டுட்டா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். அபிஷேகத்தை காத்து கொண்டுட்டா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். அபிஷேகத்துக்கு மேலே நம்ம கண்ணை வைக்காம, ஸோ பொருட்களுக்கு மேலேயோ பணத்துக்கு மேலேயோ நம்ம கண்ணு போச்சுன்னா, நம்ம இருக்கிற அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த, இல்லை நம்ம எந்த பொருள் வேணும், எந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நம்ம விரும்புகிறோமோ அந்த பொருளை நம்ம அனுபவிக்காமலே போய் முடியும். அந்த பொருளை நம்ம அனுபவிக்கவே முடியாது. எதை நம்ம விரும்புகிறோம், நம்ம பெற்றுக்கொண்ட பொருள் நமக்கு உபயோகமே இல்லாமல் போகுதுன்னா அது கர்த்தர் கொடுக்கல, அது நம்மளாக விரும்பி வாங்கினதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை நம்ம வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வாங்குவோம், அது நமக்கு உபயோகம் இல்லாமலே போயிடும். இவ்வளோ சிரமம் எடுத்து வாங்கணும், கர்த்தனை போச்சு பயன்படாமலே போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு அப்படின்னு வீணாக போயிடுச்சுன்னு சொல்லணுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை வீணாக்காமல் கர்த்தர் காத்தார்னு அர்த்தம். நம்மளை வீணாக்காமல் கர்த்தர் காத்துட்டார்னு அர்த்தம். நம்ம கடந்த வருஷம் நம்ம கவனித்தோம். ஸோ அபிஷேகன்றது ஆண்டவர் தான், அபிஷேகன்றது ஆண்டவர், கிருபை ஆண்டவர் அப்படின்னு நம்ம கவனித்தோம். அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கணும். நமக்குள்ள ஆண்டவரை காத்துக்கொண்டுட்டா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். ஆனால் என்றைக்கு நம்ம ஆண்டவரை நமக்குள்ளே காக்காம அந்த அபிஷேகத்தை காத்துக்கணும், அதை பற்றி அபிஷேகத்தை பற்றி நமக்கு கரிசனை இல்லை அப்படின்னாலே நம்ம அந்த அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணுறோன்னு அர்த்தம். நான் அபிஷேகம் பெறணும், நான் அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு வரங்கள் வேணும் அப்படின்னு ஒரு விருப்பமும் வாஞ்சையும் நமக்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யறோம்னா அலட்சியம் பண்ணுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அலட்சியம் பண்ணுறோன்னு அர்த்தம். எனக்கு வல்லமை வேணும், வரங்கள் வேணும், தாளந்து வேணும். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் எழுதாத ஒன்று என்ன செய்யலை, நம்ம கேட்கல இல்லையா. 1 Corinthians 12 வரங்களை ஃபுல்லாக எழுதியிருக்கிறார். 1 12 வரங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். 13 அன்பை பற்றி எழுதுகிறார். 14 தீர்க்க தரிசன வரத்தை பற்றி என்ன செய்கிறார், ரொம்ப முக்கியப்படுத்தி என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் எழுதப்படுது இல்லையா. அப்போ எழுதப்பட்டு இப்போ எதுக்கு எழுதப்படுது அப்படின்னா, இது 1 தீமோத்தேயுக்கோ 2 தீமோத்தேயுக்கோ தீத்துக்கோ பிலமோனுக்கோ எழுதியிருந்தால் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக கூட இருக்கலாம், இருக்க தேவையில்ல, ஆனால் இருக்கலாம். ஏன்னா அது போதகருக்கு எழுதப்பட்ட நிருபம். எது 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன், இது 4 யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா, ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்க ஒரு உடன் ஊழியருக்கு எழுதப்பட்ட நிருபம். இது இந்த 4 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன், இந்த 4. ஆனால் பவுலுக்கு எதில் எழுதுறாருன்னா, இந்த 1 தீமோத்தேயுக்கோ 2 தீமோத்தேயுக்கோ தீத்துக்கோ எழுதலை, பிலமோனுக்கு எழுதலை. எதுக்கு எழுதுறாரு, கொரிந்தி சபைக்கு எழுதுறார். அப்போ சபைக்கு என்ன அவசியம், வரங்கள் அவசியம்னு என்ன செய்கிறாரு, வரங்களை பற்றி எழுதுகிறார். அடுத்து என்ன எழுதுறாரு, 13 அன்பு அவசியம் என்னறாரு, அன்பை பற்றி எழுதுகிறார். 14 என்ன எழுதுறாரு, தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணு, ரொம்ப ரொம்ப வாஞ்சி அப்படின்றார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை என்ன பண்ணு, ரொம்ப வாஞ்சி அதிகமாக என்ன பண்ணு, அதை விரும்பு. தீர்க்க தரிசனம் சொல்ல என்ன பண்ணு, எல்லா வரத்தையும் விரும்பு, ஆனால் என்ன பண்ணு, தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாக விரும்புன்றாரு.
வரங்களை போய் அவனை சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் எதை பற்றி எழுதுறாரு? ரொம்ப தீர்க்கதரிசன வார்த்தை என்ன பண்ணு, ரொம்ப விரும்பு, ரொம்ப வாஞ்சி, ரொம்ப எதிர்பார் அப்படின்னார் இல்லையா? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுங்க. எழுதும் போதே எழுதுறா பாட்டி, ஆரம்பத்திலே எழுதுறாரு. அது ஆரம்பிக்கும் போதே எப்படி எழுதுறாரு? அந்த 14 ஆரம்பிக்கும் போதே 12ஓட முடிச்சிட்டாரு இல்லையா? வரத்தை பற்றி 12லே முடிச்சிட்டாரு. அப்போ திரும்ப எங்கே போய் நிற்கிறாரு? ஆனாலும் அவருக்கு என்ன செய்யலை, கர்த்தர் ஏவறாரு. கர்த்தர் என்ன செய்யணும்? உந்தணும். இல்லைப்பா என்ன பண்ணு, இதை மீண்டும் எழுது, மீண்டும் இதை நீ எழுது. ஏன்னா வேதத்தில் அத்தனை வசனங்களும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டது தான் பரிசுத்த வேதாகமம். அப்படின்னா இப்போ பவுல் என்ன செய்கிறாரு? 1 கொரிந்தியர் 11 அன்பை வரத்தை முடிச்சிரு, 12 வரத்தை முடிச்சிடுறார் இல்லையா? 11 திருவருந்தை பற்றி எழுதுறாரு, 12 வரத்தை பற்றி எழுதுறாரு, 13 அன்பை பற்றி எழுதுறாரு. அப்போ திரும்ப அடுத்தது 14 வேறு ஏதாவது எழுதணும் இல்லையா? 15 வருகை மரணம் அதை பற்றி என்ன செய்கிறாரு? 15 எழுதுறாரு இல்லையா? அப்போ 12 இந்த பிடையில் 14 மட்டும் என்ன செய்கிறாரு? வேறு ஏதாவது எழுதணும் இல்லையா? ஏன்னா வரத்தை 12 என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு இல்லையா? 12ஓட வரத்தை முடிச்சிட்டாரு, அதோடு முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ திரும்ப என்ன செய்கிறாரு? ஆட உள்ள இன்னும் என்ன பண்ணு, நீ எழுது. அப்போ அந்த திரும்ப அந்த வார்த்தை நல்ல அருமையான வார்த்தை. முழுசும் அந்த மனசை முழுசும் படிங்களேன். அன்பை நாடுங்கள், வரத்தை விரும்பு, அதிகமாக என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் வரத்தை. அப்போ என்ன பண்ணு, அப்போ அந்த தீர்க்க தரிசனத்துக்கு மட்டும் என்ன செய்கிறாருன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன செய்யறாரு பார்க்குறாரு. சும்மா என்ன பண்ணிட்டு அதை வந்துட்டு ஏதோ கைத்தறி ஒரு அந்நிய பாசம் மட்டும் பேசிட்டு போயிடாத, அபிஷேகம் பண்ணிட்டு பெற்றுட்டு போயிடாத. அப்போ என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் வரத்தை விரும்பு, வரங்களை விரும்பு, அன்பை நாடு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணு. அப்போ இதெல்லாம் எழுதுறேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் வல்லமைகளுக்கு மேலே, அபிஷேகத்துக்கு மேலே எனக்கு வரம் வேணும், இன்னும் சொல்லப்போனால் தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும், தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும், நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் விரும்புகிறோம். ஏன்னா நமக்கு விருப்பங்கள் ஒரு பக்கம், கர்த்தருடைய சித்தம் ஒரு பகுதி. ஆனால் மறுபக்கம் என்ன, நம்ம நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். அப்போ நம்ம விரும்பாம ஒன்று கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்போ தேவனுடைய அந்த விருப்பமே அதன் அடிப்படையில் தான் வருது. பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார், அந்த விருப்பங்களையே நமக்கு ஏற்படுத்துகிறார். இப்போ நம்ம மாம்சத்தில் என்ன செய்யலை, நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு மனுஷன் போய்ட்டு நான் தீர்க்கதரிசனம் அப்படின்னு நினைப்பாருன்னா நினைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் அவர்களுக்குள்ள என்ன செய்கிறாரு, அந்த விருப்பங்களை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். அந்த விருப்பங்களை அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். அந்த விருப்பம் இதை விரும்பணும், ஞான வரங்களை விரும்புங்க, அன்பை நாடுங்க சொல்லிட்டு தீர்க்கதரிசனத்தை என்ன பண்ணு, விசேஷித்தம் என்ன பண்ணு, கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணு, நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு இல்லையா? அந்த இடத்துல மட்டும் தீர்க்க தரிசனமாக வர்றது ஒரு பகுதி. மற்றொன்று என்னென்ன சொன்னால், இது தீர்க்க தரிசன அழைப்பு, மற்றொன்று தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன அழைப்பு வேற, தீர்க்க தரிசன வரம் வேற, சரியா? ஏசாயாவிலேருந்து வர்றது போகிற தீர்க்க தரிசன அழைப்பு. அவங்களெல்லாம் யாருன்னா தீர்க்க தரிசன அழைப்புகள். ஆனால் சாமுவேல் யாருன்னா அவரும் தீர்க்க தரிசி தான், ஆனால் அவர் தீர்க்க தரிசன வரம். அப்போ தீர்க்க தரிசனம் வர என்ன செய்யணும்னா, சாமுவேலுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தீர்க்க தரிசனமாக சொல்ல மாட்டார், இந்த வேதத்தையே வசனமாக சொல்லும். இந்த வேதத்தையே அவங்களுக்கு என்னவா போகும், வசனமே அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக போகும். இது தீர்க்க தரிசனம் வரமுடையவர்கள், தீர்க்க தரிசன அழைப்பு. அதுக்கு தீர்க்க தரிசன அழைப்பு வேறு, தீர்க்க தரிசன வரம் வேறு, ரெண்டும் ஒன்றும் அல்ல. தீர்க்க தரிசன அழைப்பு வேறு, தீர்க்கதரிசன வரம் வேறு. சாமுவேல் யாருன்னா நியாயாதிபதி. சாமுவேல் யாரு, நியாயாதிபதி. நியாயாதிபதியில் கடைசி நியாயாதிபதி யாருன்னா சாமுவேல். அப்படி தான் முடிக்குது. நியாயாதிபதிகள் அப்படின்னு வரும்போது நியாயாதி ஆரம்பிக்கல. யோசுவா கருத்து யார் ஆறாங்க, இஸ்ரவேல் புத்தரை ஆளுவதற்கு யோசுவாவுக்கு அடுத்து வர்றதெல்லாம் யார், நியாயாதிபதி இல்லையா? அந்த நியாயாதிபதிகளில் கடைசி நியாயாதிபதி சாமுவேல். அதுக்கு பிறகு யார் வந்துடுறாருன்னா ராஜா சவுல் வந்துடுறார். இதுக்கு முன்னாடி கடைசி நியாயாதிபதியில் யாருன்னா சவுல் சாமுவேல். சாமுவேல் யார், தீர்க்க தரிசனம் இல்லை, நியாயாதிபதிகள். ஆனால் என்ன வரம் இருக்கு, தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது. அதான் 3 சொல்கிறாரு, தான் முதல் பெயர்செபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான் என்ன செஞ்சிச்சு, விளங்கிற்று அப்படின்னு 1 சாமுவேல் 3 என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கிறது. என்ன விளங்கிறது, சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று
விளங்கிடுச்சு. அப்போ இவர் யாரு? இவர் தீர்க்கதரிசன அழைப்பை பெற்றவர் இல்லை, தீர்க்கதரிசன வரத்தை பெற்றவர். இவருக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு? அந்த 3 கடைசி வசனம் பாருங்க. அந்த 3 கடைசி தம்முடைய வார்த்தையினாலே. இப்போ தீர்க்கதரிசனம் 2 விதமா சொல்லணும். ஒன்று என்ன? கர்த்தர் உங்களை செய்ய சொல்றார், இது தீர்க்க தரிசனம். கர்த்தர் இப்படி சொல்றார், இது என்னது? தீர்க்க தரிசனம் இல்லையா? ரெண்டாவது என்ன? இந்த வசனம் அந்த இடத்து அவங்களுக்கு என்ன வசனம் தேவையோ, அந்த கடைசி வார்த்தை பாருங்க, சாமுவேலுக்கு தம்மை வார்த்தையினாலே என்ன செஞ்சாரு? தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப இது என்னது? வசனம். வசனத்தை என்ன செய்ய சொல்லணும்? தீர்க்கதரிசனம் 2 விதமா சொல்லணும். ஆவி நிரம்பி ஏதோ கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்றது மட்டும் என்ன இல்லை, அந்த ஆராதனை நேரங்களில் மற்ற நேரங்களில். ஸோ ஆவி நிரம்புகள் வரும்போது, ஆவிகள் நிறைவுகள் வரும்போது, அபிஷேகத்தை நிரம்பும்போது தீர்க்க தரிசனங்கள் வரும். இது ஒரு பகுதி. ஆனால் மறுபகுதி என்ன? தீர்க்க தரிசன வரம். அது என்னது? வசனத்தை என்னவா சொல்லணும்? அவங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற வசனம் இங்கே நம்மக்கிட்ட போகணும். இப்போ நான் சொல்கிறேன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன பிரச்சனை அவங்க நம்ம சொல்ல வேண்டாம். அங்கே வர்ற பாடலை என்ன செஞ்சிடறேன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன சூழ்நிலை, அங்கே கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு அந்த பாடலை அந்த ஜெபத்திலையும் சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. எதை வச்சுருக்கோம்? இந்த வேத வசனத்தில் வச்சு இருக்கும். அங்கே வர்ற பிரசங்கம், அங்கே வர்ற வசனம், அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன வசனம் கர்த்தர் பேசுகிறாரோ அந்த பிரச்சனை அங்கே என்ன செய்யுது? அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கே என்ன செய்யுது? கர்த்தருடைய ஊழியர்கள் ஒரு சாதாரணமாக சொல்கிற வார்த்தையை கூட நம்ம என்ன செஞ்சக்கூடாது, ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படி எடுக்கவே கூடாது. அப்படி சாதாரணமாக சொல்கிற வார்த்தையை கூட அதை எதாச்சியாக சொல்கிற வார்த்தைன்னு எடுக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன செய்வார்னா நமக்கு பேசுவார். எப்படி வேணாலும் பேசுவார். எப்படி வேணாலும் ஆவி நிரம்பி கர்த்தர் செய்ய வேணான்னு சொல்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொன்ன அவசியம் இல்லை. எதாச்சியா சொல்கிற வார்த்தைகளை கூட நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கவனிக்கணும். ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கவனிக்கணும். ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து என்ன செய்யணும்? இருக்கணும். காலசேனா அகஸ்தியபலன் சொல்லுவார். அவர் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பிறகு தான் அவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், அவர் லைனில் உட்கார்ந்துப்பாராம். எதுக்கு ஏன் இப்படி உட்காருங்கன்னு அவர் சொன்னது எப்படி சொன்னால் எனக்கு அது அவர் சொன்னது என்னென்னா, அதாவது அந்த ஊழியக்காரன் பேசும்போது அந்த எச்சி தெரிக்கும் இல்லையா, அது என் மேலே என்ன செய்யணும்? விழணும். அது எப்படி? அதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்னை தாண்டி என்ன செய்யணும்? என்னை தாண்டி தான் அடுத்தவங்களுக்கு அது போகணும். என்னை தாண்டி என்ன நான் பெறாமல் என்ன செய்யக்கூடாது? இன்னொரு ஆளுக்கு போகவே கூடாது. அப்படி என்ன பண்ணுவேன்? அவரது இதே மாதிரி தான் ஃபுல் பிட். அவங்க சர்ச்சு இதே மாதிரி தானா? இந்த மாதிரி ஃபுல் பிட்டுக்கும் தரைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லையா? ஒருவேளை அப்படி பேசும்போது அப்படி கொஞ்சம் தானா டக்குன்னு அவர் தான் மிதிப்பானா, என்னை மிதிக்கிட்டேனே உட்காருப்பாரான். என்ன பண்ணிட்டோம்? என்னை மிதிக்கட்டும். ஏன்னாக்க அவர் என்ன மெயின் பண்ணுறாருன்னா, அந்த தேவ மனுஷன் வருகிற ஒவ்வொரு அசைவுகளும் எது என்னது? நான் சொல்கிறேன், கையில் கொட்டி அபிஷேகமாக இறங்குன்னா அப்போ காலில் மதிச்சு என்ன செய்யும்? இந்த காலை தானே யோர்தான கால் வைக்கும்போது என்ன செஞ்சிச்சு? பிரிச்சிச்சு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனுடைய கால் தான் யோர்தான கால் வைக்கும்போது யோர்தானை பிரிச்சிச்சு. அப்போ அந்த யோர்தானை பிரினா என் வியாதியெல்லாம் மாறட்டும். எதை வச்சு? அவர் மிதிச்சா என்ன மாறிடும்? வலி வரும்னு அவர் சொல்லலை. என்னை மிதிச்சுட்டாரு அப்படி சொல்லலை. என்னை மிதிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பேன்? அப்படி பக்கத்துலேயே உட்காருவேன். அந்த பேசும்போது எச்சை தரிச்சு விழுந்தா அது ஏமால விடணும். அது என்னவா எடுப்பேன்? அது தேவனுடைய அபிஷேகமான என்ன எடுப்பேன். அதுக்காக முதல்ல உட்காந்து பொண்ணு அவர் செய்தியை சொல்லியிருக்கிறான். அப்போ என்ன நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அபிஷேகத்தை விரும்பணும். இந்த அபிஷேகத்தை என்ன செய்ய விரும்பணும். இன்னைக்கு அபிஷேகத்தை விரும்புகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு பதில் சொல்லுவதற்கு சிரமம் தான் இல்லையா? இந்த வருஷம் எனக்கு புது அபிஷேகம் வேணும், இன்னைக்கு எனக்கு புது கிருபை வேணும், இந்த வருஷம் எனக்கு புதிய வல்லமை வேணும், நான் இன்னும் என்ன செய்யணும்? ஆவியில் எழுமணும். அபிஷேகத்தை எந்த அளவுக்கு காத்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு கொட்டுவார் ஆண்டவர். அபிஷேகத்தை அள்ளி கொண்டு கொட்டுவார். இன்னைக்கு பிசாசு எனக்கு எப்படி நூதனமாக தந்திரம் பண்ணுவான்னா, அபிஷேகம் மேலே கண்ணெல்லாம் தூக்கி எங்கே வச்சுட்டான்னா பொருளுக்கு மேலேயும் பணத்துக்கு மேலேயும் வச்சுட்டான். இன்னைக்கு எதை பார்க்க தான் ஓடுறேன்னா, பணம் எனக்கு வேணும், பணம் வேணும்,
பணம் அவசியம், பணத்துக்கு நான் எதிரி இல்லை, பணத்துக்கு விரோதி இல்லை. அப்போ எனக்கு பணம் தேவை நினைக்காதீங்க. எனக்கு உங்களை தேவையோட எனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது. சரியா? எனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது. அதுவும் இப்போல்லாம் பார்த்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் ஒன்றும் அப்படி இருக்குது. சரியா? அவ்வளோ தேவைகள் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் தேவையை பார்த்தல, தேவையை சந்திக்கிற எப்படி சந்திக்கிறான், எப்படி கத்த தருவான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் இது நடக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த இப்போ நம்ம பழைய சர்ச்சை கட்டும் போதெல்லாம் அவ்வளோ இது கிடையாதுங்க. அப்போ ஆரம்ப கட்டணும் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு இதுன்னா அப்படி இது பண்ணல. ஆனால் இது கட்டும்போது நான் சொல்ல எப்படி ஆரம்பிச்சோன்னு தெரியல, எப்படி முடிச்சோன்னு தெரியல. சில அதுக்கான செலவோட இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அந்த அவ்வளோ 20க்கு 50 கட்டணும், அது கட்டினதை விட இதுக்கு தான் என்ன இருக்குது செலவு, இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட இது தேவையில்லை, நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கே கிடைக்கும். இப்போ விளங்கமாக சொன்னேன். இப்போ இந்த கூடத்தில் சாமியார் போடுறதுக்கு ஆல்ரெடி அந்த அன்னைக்கு மதியத்தோடு காலி. என் கையில் இருந்ததெல்லாம் என்ன பண்ண மதியத்தோடு காலி. இப்போ நான் சொல்லிட்டேன், நாளைக்கு அன்றைக்கி என்ன பண்ணணும், சாமியார் போடணும், நாளைக்கெல்லாம் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். என்ன செய்ய, எனக்கு இதெல்லாம் காலைல கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டேன். இப்போ அங்கே அந்த பெட்டி காலி. என்ன செய்ய அப்படி நான் ஒன்றும் சொல்ல, நீ கொடுத்தா என்ன போகிறேன், கொடுக்கலாம், தோத்திரம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா மேலே பக்கம் தோத்திரம் பண்ணுறேன், கீழே தோத்திரம் ஃபோன் பண்ணுறேன். கொஞ்சம் அவசியமாக என்ன பண்ணுங்கள், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. கீழே ஒரு ஜெபம் பண்ணுறேன். அந்த தேவையில் மொத்த தேவையை சந்திக்கிற அளவுக்கு அவங்க அந்த கையில் என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டு போகிறேன். அந்த தேவை மட்டும் இல்லை, மொத்த தேவைகள் என்ன செய்யுது. அதாவது டென்ஷனே இல்லாத அளவுக்கு எதை பற்றியுமே டென்ஷன் எடுத்துக்காத அளவுக்கு அது என்ன செய்ய விரும்புகிறான். எனக்கு இப்போது ஒரு தேவை வந்து வச்சுக்கோ, ஏன் மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஐயோ அந்த தேவை இருக்கு, என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, என்ன ஆவியால் நிரம்பலால் சிந்தம் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும். இந்த பிசாசு பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும் இல்லையா. இவ்வளோ தேவை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போது தேவன் என்ன செய்யறா, அவ்வளவு நேர்த்தி என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படி நடத்துகிறார். எதை மட்டும் காத்துக்கும், அபிஷேகத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம காத்துக்கிட்டோன்னா, அபிஷேகத்தை மட்டும் நம்ம முக்கியத்துவப்படுத்திட்டோன்னா கர்த்தர் என்ன செய்யவே மாட்டார்னா, ஒரு நாள் நம்ம குறைவாக நடத்துவதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். தயவு செய்த காலை வேளையில் அபிஷேகத்தை விரும்புங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அபிஷேகத்தை விரும்பணும், வல்லமையை விரும்பணும். நான் சொல்கிறேன், ஒரு ஆள் வல்லமை நம்ம கேட்கணும். நான் புது சொன்னேன் இல்லையா, புது வசனத்தை எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. புது வருஷம் சொன்னேன். இப்போ நான் சொன்னேன், அந்த காரியத்தையெல்லாம் அப்படியே பாஸ் அதை உறுதிப்படுத்த போல் நான் ஃபீல் பண்ணேன். என்ன சொன்னோம், உங்கள் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும், வல்லமையான ஊழி எழுமன்னு சொன்னேன் இல்லையா. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், சாதாரணமாக என்ன சொன்னேன், என்னை பார்த்து சொல்லும் போது நீ என்ன இப்படி பேசி நிற்கிற, என் பையன் உன்னோட என்ன பண்ண போகிறான், அதிகமாக பேச போகிறான், இன்னும் வல்லமையாக எழும்ப போகிறான். அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் அப்படி என்ன பண்ணுங்கள், அப்படி பாருங்கள் அப்படி சொன்னேன் இல்லையா. இது எவ்வளோ பேர் அப்படி நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சுன்னு அது தெரியல இல்லையா. பிடித்தவர்கள் பிடிச்சிட்டாங்க இல்லையா. அந்த வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்றத பிடிச்சவங்க. இப்போ எங்கள் அம்மா, நான் ரசிக்கப்படுத்த முன்னாடி எங்கள் அம்மா ஒரு நினைப்பாங்களாம். அதாவது நம்ம ஊரில் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் அவரும் அவங்க மச்சான் ஜெய்சீலன் 2 பேரும். அவர் பாட்டு ஒர்ஷிப் பண்ணுவாராம், இவர் என்ன செய்வார்னா இவர் பிரசங்கம் பண்ணுவார். அவர் தீர்க்கதரிசி. யார், எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ். நம்ம செங்கத்துக்காரர் தான். அவர் சென்னையில் இருக்கிறாரு. அவர் நம்ம செங்கம் தான். அவங்க மச்சான் ஜெய்சீலன் அவர் என்ன செய்வாருன்னா ஒர்ஷிப் பண்ணுவாராம். இவர் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் தீர்க்கதரிசி. அவங்க 2 பேரும் மாமா மச்சான். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா இதை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே இதே போல் என் மகன் என் மருமகன் என்ன பண்ணணும், இதே மாதிரி பண்ணணும். நீண்ட நாள் ஜெபம், பல வருஷம் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், அப்படி பண்ணியிருக்கிறோம். அப்படி 2 பேரும் ஃபுல்ஃபில் அப்படி நின்றுன்னு சொன்னால் அவ்வளவு கிருபை என்ன செஞ்சிடும், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா சொல்ல வரேன்னா, நம்ம எதை விரும்புகிறோம், இன்னைக்கு என் பிள்ளை டாக்டர் ஆகட்டும், என் பிள்ளை கலெக்டர் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பார்க்கல மேலே என்ன இருக்கும், அதை பார்க்கல மேலே என்ன இருக்கணும், என் பிள்ளை இப்படி ஒரு வைராக்கியம் என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும் இல்லையா. இப்படி பேசினுக்கிறல்ல, இப்போ என்ன வரணும், என் பிள்ளை எப்படி பண்ணு மைக்கு நின்று பேசுறது, என் பையன் இப்படிங்க மைக்கு எடுத்துபடி இப்படியெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எப்படி ஜனங்களாம் இப்படி உட்காந்து கேட்கறது, அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு மைண்ட் அந்த விருப்பங்கள் வரணும். இன்னைக்கு பிசாசு அதையெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா தூக்கிட்டா. அதான் பிரச்சனை. பிசாசு நீங்கள் என்ன பண்ணிட்டான், அதையெல்லாம் தூக்கிட்டான். என் பையன் இந்த மாதிரி கார் ஓட்டணும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கார் வாங்கணும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு என் பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இப்படி மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும். பிசாசு என்ன பண்ண அப்படியே டைவெர்ட் பண்ணி, ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த எண்ணம் மைனஸ் வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் நான் சொல்ல குப்பையை போல கதை என்ன செஞ்சிட பின்னாடி வந்துடும். எது, அபிஷேகமும் கிருபையும் வல்லம் வந்துருச்சுன்னா மீதி எல்லாம் என்ன பண்ண போதும், எல்லாம் தானே கொட்டி கொடுத்துட போகிறான். ஆனால் அவன் பார்த்தான், இதை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் என்ன பண்ணிடும் வந்துடும். நீ என்ன பண்ணக்கூடாது,
இதை நினைக்காத, நீ இதையே பார்த்துக்காதுன்னு வச்சுக்கோங்க, இது போயிடும். பத்தியா, இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் போயிடும். இது போயிடுச்சா மொத்தம் போயிடும். இன்னும் சொல்ல போனா, ஸோ நான் தேவனை அபிஷேகத்தை காத்து கொண்டு கர்த்தரனுக்கு கொடுத்ததுக்கும் கர்த்தர் கொடுக்கறத நானா வாங்குறது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க வாங்குறத நீங்க அனுபவிக்க முடியாது. அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை கர்த்தர் நமக்கு தரலன்னு அர்த்தம். எது கொடுத்தனாலும் சரி. சாதாரண நீங்கள் சாப்பாடு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடல, அந்த சாப்பாடு வீணாக போயிடுச்சு, விரும்பி இன்றைக்கி என்ன பண்ண, நீ நல்லா சாப்பிடணும்னு நினச்சி என்ன செஞ்சேன், நான் நல்லா கேர் எடுத்து செஞ்சேன், எனக்கு என்ன செய்யவே இல்லை, அது வீணாக போச்சு, சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னாக்க, ஸோ அதை நம்மளாக விரும்பி இருக்கிறோம், அது கர்த்தர் என்ன செய்யலை, நமக்கு கொடுக்கல என்பது அர்த்தம். நான் அடிப்படையாக சொல்கிறேன். அப்போ எதை இன்றைக்கி நம்ம வாஞ்சிக்கிறோன்னா அபிஷேகத்தை விரும்பணும். எப்படி இருக்க விரும்பணும், எப்படி இருக்க விரும்பணும். சாதாரண போறேன்னு வச்சுக்கோங்க, கற்பனை படம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கற்பனைகள் வந்துட்டு பெருமைக்கான கற்பனைகள்ல எப்படி இருக்கணும். ஸோ நிறைய ஜனங்களை பார்க்குற மாதிரி, நம்ம ஜெபிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஹீல் ஆகிற மாதிரி, அவங்க சுகமாகிற மாதிரி, அவங்க விடுதலை ஆகிற மாதிரி, அவங்க அற்புதம் நடக்கிற மாதிரி, அவங்க ஆஸ்வதிக்கப்படுற மாதிரி, அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா வினாயிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் இன்னும் கவனிச்சுக்கணும். இதோடு கூட என்ன சொல்லி பிசாசு என்ன செய்யணும், பத்தியா நம்மளை பற்றி என்ன செய்கிறார், இப்படி பெருமையை உள்ள கொண்டு வந்து போடும். இப்படி பெருமை என்ன செய்யும் உள்ள. நான் சொல்கிறேன், நேற்றுக்கு நான் அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இதே சேம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், ஒரு பக்கம் செய்து அந்த வல்லமையை பயன்படுகிறத போல ஃபீல் உணர்வு. இதை யோசனையே இருக்குது. ஒரு பக்கம் என்ன, அவங்க நிறைய காணிக்க, அந்த காணிக்கை பற்றி நினைவு. நான் சொன்னேன், காணிக்கே வேணான்னு சொல்லணும், காணிக்கை வேணான்னு சொல்லணும், காணிக்கை வேணான்னு சொல்லணும். ஏன் சொல்லணும், அந்த காணிக்கை பற்றி நினைவு நமக்கு என்ன செய்யக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் நம்ம எதை ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப கவனிச்சுக்கணும். இந்த ஸ்டெப்பில் ரொம்ப மைனூட்டாக இருக்கணும். என்னது, ஒரு பக்கம் அப்படி வல்லமை நிரம்புறத போல ஃபீல் வரும். இதை நிரம்பின்னு இருக்கும்போதே மறுபக்கம் என்ன வரும், இதனால் எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா, இதனால் எப்படியெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, இதனால் எவ்வளோ மரியாதை கிடைக்கும் தெரியுமா, இதில் எவ்வளோ மதிப்பு கிடைக்கும் தெரியுமா. இப்போ பிசாசு என்ன செய்யுது, உள்ள இந்த சிந்தையை நமக்குள்ளே கொண்டு வரும். இதை கரெக்டாக டைவர்ட் பண்ணி அப்படி தூக்கி கட் பண்ணி போடனா சிக்கிக்குவோம். இதை ரெண்டு சேம் ஒரே நேரத்தில் வரும். இதை நினைச்சுன்னு இருக்கும் போதே இந்த நினைவுகள் வரும். இல்லை, இந்த கற்பனைகள் வரும்போது என்ன செய்யும், கற்பனைகள் நமக்குள்ள வராம, கற்பனை என்பதுதான் விசுவாசனுடைய கரு. கற்பனை என்பது விசுவாசத்தினுடைய கரு. இந்த கரு நமக்குள்ள உருவாகாம குழந்தை பிறக்காது. தாயின் வயதில் கர்ப்பப்பை என்ன உருவாகணும், கரு உருவானாதான் அந்த கரு என்ன செய்யும், நல்லா வளர்ந்து 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 பூரணமா என்ன செய்யும், ஒரு நாளைக்கு அது குழந்தையா பிறக்கும். அப்ப நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்ன்ற கரு நமக்குள்ள தரிக்கணும். அப்ப நமக்குள்ள தரிக்காம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்காது. கரு இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும், கரு இருந்தால் தானே அந்த கரு என்ன செய்யும், வளரும். அப்போ அந்த கற்பனை என்ன செய்யணும், அந்த கற்பனை வளரும், அப்படியே வளரும். அது வளர்ந்து 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 ஒரு நாள் என்ன செய்யும், நம்ம கற்பனையாக நினைச்சது அங்கே வல்லமை என்ன செய்யும், வெளியில் அந்த என்ன அந்த வெளியில் என்ன செய்யும், அப்படியே அது பிரதிபலிக்கிறது என்ன செய்ய முடியும்னா நம்ம பார்க்க முடியும். அந்த கற்பனைகள் வரும்போது இப்படி என்ன வரும், இப்படி கற்பனைகள் வரும்போது என்ன செய்யும் சொல்றது, அது வித்தியாசமான ஒரு ஃபீல். அந்த ஜபத்தை அப்படியே அதை பண்ணிட்டு அப்படியே பேசினேன், அப்படி ஜோம் பண்ணினே இருக்கிறேன். அப்படி உள்ள அது அடுத்த பக்கம் ஒரு என்ன வருது, இதனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இதனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இதனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த சிந்தைக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த எல்லா பக்கமே நம்ம போகாமல் அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு நம்ம கற்பனை இதெல்லாம் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா இது கரு உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பிறந்துடும், கரு உருவான குழந்தை பிறந்துடும். அவன் பார்ப்பான், இந்த கரு உருவாகாத அளவுக்கு இந்த கரு உருவாகிற நேரத்திலேயே அந்த கருவை அழிச்சிருவான். இது ரெண்டும் ஒரு ஆவிக்குரிய சிந்தையில ஏற்படுகிற சிந்தைகள், ஆவிக்குரிய சிந்தையில வர்றது. இதை ரொம்ப கவனமா இல்லைன்னா சிக்கிக்குவோம். கற்பனையில என்ன பண்ணுவோம், சிக்கிக்குவோம். சிக்க வைக்கிறத கரெக்டாக பார்ப்பான். அவன் அக்கினத்தை போட்டுட்டே இருப்பான். எப்படியெல்லாம் அந்த கருவை அழிக்கிறதுக்கு அக்கினை போட்டுட்டே இருப்பான். இதை ரொம்ப மைனூட்டா ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த கற்பனை சிந்தை விட்டுட்டு நம்ம டக்குன்னு இந்த உலக இதனால் வரக்கூடிய அந்த உலக பொருள் பக்கம் திருமணம்னு வச்சுக்கோங்க, நம்ம டைவர்ட் பண்ணி திருப்பிட்டான்னு அர்த்தம், இந்த கரு அழிஞ்சு போயிடும். இந்த கரு என்ன செஞ்சிடும், விசுவாசமான கரு என்ன பண்ணிடும், அழிஞ்சிடணும். நம்ம எப்படி இருக்கணுன்றது முதல்ல நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி பேசணும், இப்படி பழகணும், இப்படி நடக்கணும், இப்படி யோசிக்கணும், இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் பேசணும். எங்கே உருவாகணும், எங்கே உருவாகணும், கரு உருவாயிட்டே இருக்குது. இது வெளியில் யாருக்கும் தெரியாது இல்லையா, இது யாருக்குள்ள வரணும், இது நமக்குள்ள வரணும். இது நமக்குள்ள தனியாக இருக்கிற மத்தியா, நம்ம தனியாக இருக்கிற மத்தியா. இன்னைக்கு ஏன் நம்ம பெரிய அளவில் பண்ண முடியலன்னா, நம்ம தனிமையாக இருக்கும்போது சரியான கற்பனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கறதில்ல.
நம்ம தனியாக இருக்கும்போது சரியான கற்பனைகளுக்கு சரியான விசுவாச அந்த கற்பனை என்ன செய்யறதுன்னா நம்ம இடம் கொடுக்கறதில்ல. எப்படி நம்ம எப்படி இருக்கணும், அந்த தனியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுன்ற கரு என்ன செய்யணும், முதல்ல நமக்குள்ள உருவாகணும். அந்த கரு உருவாகும் போது யாருக்கும் தெரியாது. ஒரு பிள்ளை கன்சீவாக இருக்கிறான்னா எப்போ தெரியாது, மாதம் தெரியாது இல்லையா, மாதம் தெரியாது. 5 மாதம் ஆகும்போது என்ன செய்யும், லைட்டாக என்ன பண்ணும், ஓ பிள்ளை கன்சீவாக இருக்கிறது போல என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும், இந்த 5 மாதக்காரி என்ன செய்யணும், உள்ள வளரணும். எப்போ அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நல்ல வாழ்க்கை நம்ம வாழ முடியும், வெளியில் தெரியற நம்ம வாழ்வோ அவங்க சரியாக இருக்கிறாங்க எப்போ தெரியும்னா, உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தனியாக இருக்கும்போது உன்னுடைய அந்த ஆவிக்குரிய கற்பனை என்ன இருக்கணும், சரியான லெவலில் போனாதான். சில நாட்கள் போன பிறகு ஓ அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க ஜெபத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க உண்மையா இருக்கிறாங்க, அவங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க, அவங்க நீதியா இருக்கிறாங்க, எப்ப வெளியே தெரியும். இந்த கரு வளரணும், இந்த கரு என்ன செய்யணும், வளரணும். இது வளர வளதான் என்ன செய்யும், உண்டாகும். அப்ப அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம காத்துக்கணும். இந்த கிருபைகள் நம்ம என்ன செய்யணும், காத்துக்கணும். கிருபை இல்லாம யாரையுமே கத்தர் வைக்கல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை. ஒவ்வொருவருக்கும் எனக்கு இருக்கிற கிருபைனா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இருக்க அதே கிருபை எனக்கு இல்லை இல்லையா. எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை மட்டும் நல்லா எழுதுகிற மாதிரி வச்சிருந்தான்னு வச்சுக்கோயே எங்களை கண்டுக்கவே மாட்டேன் இல்லையா. உண்மையாக சொல்கிறேன் இல்லையா, எனக்கு மட்டும் ஒழுங்காக எழுதுகிற மாதிரி கத்தர் கிருபை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோயே இவங்களை கண்டுக்கவே மாட்டேன். நான் எனக்கு என்ன வராது, நான் ஒழுங்காக எழுதுறேன் என்ன செய்யாது எனக்கு. மாமா நான் எழுதுறதா அது ஏசுறது தான் புரியும் சரியா, ஆனால் இப்போ தான் அப்படி எழுதுறேன். ஆனால் ஸ்கூலுக்குள்ள வந்து ஒழுங்காக தான் எழுதியிருந்தேன். அப்போது ரொம்ப அழகாக எழுதுனா கூட ஒழுங்காக தான் எழுதியிருந்தேன். ரெக்கார்டோட ஒழுங்காக தான் எழுதி ஆகணும், அப்போனா ஒழுங்காக தான் எழுதியிருந்தேன். இப்போ என்ன செய்யுது, அவரே பார்த்தாரு போல் இருக்கு, இவன் என்ன பண்ணக்கூடாது. அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது எழுதுன்னு சொல்லி வச்சுக்கோ, இப்போ உனக்கு எழுதுறதுக்கு அழகாக எழுத முடியலன்றதால என்ன பண்ணுற, என்ன தேடுற, உன்னை மட்டும் காண்டவர் ஒழுங்காக எழுதுற மாதிரி வச்சிருந்தான்னு வச்சுக்கோயே நீ என்ன பண்ணவே மாட்டேன், எங்களை ஒருத்தர் கூட மதிச்சிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன செய்ய வேண்டியனா, ஒவ்வொரு இப்போ எனக்கு இருக்கிற உனக்கு, ஆனால் உனக்கு இருக்கிற இப்போ என்ன கொடுத்து ஒழுங்காக அழகாக எழுதுன்னு எனக்கு என்ன வராது, எனக்கு அழகாக ஏதாவது எழுத எனக்கு இதாக என்ன என் கொடுமையாக பண்ணுறது இல்லையா. இங்கிலீஷில் கூட அதுக்கு இப்போ அது எழுதவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அப்பயாவது இங்கிலீஷ் எழுதி பழக்கம். இப்போ இங்கிலீஷ் தொடரதே கிடையாதான். இப்போ இங்கிலீஷ் எழுதுறதுக்கு என்னவா இருக்குது, எழுதி பழக்கம்லாம் போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-35 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு எது இங்கிலீஷ் எல்லாம் எழுதி. இப்போ என்ன செய்ய மாட்டேங்குது, இங்கிலீஷ் எழுதுறது சுத்தமாக வர மாட்டிருக்கு, தமிழாக அரைக்குறையாக வருது இல்லையா. என் பிரசவ நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் முடியாது காலும் முடியாது, அப்படிதான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒருத்தர் கிருபையை வச்சிருக்கிறார் இல்லையா. இப்போ எனக்கு ஒரு கிருபை இருக்குன்னா உனக்கு ஒரு கிருபை இல்லாமல் யாருமே கிடையாது. கர்த்தர் யாரையுமே வைக்கல. அந்த கிருபையை நீ காத்துக்கணும், அவ்வளோதான். அந்த கிருபையை நீ காத்துக்கணும். அந்த கிருபையை நீ காத்துக்கிட்டனா, அந்த கிருபையை அந்த அபிஷேகம் என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வந்து கொட்டும். ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வந்து கொட்டும். இந்த கிருபையை காக்காம இந்த பொருட்கள் பக்கம் கண்ணு திரும்பிடுச்சுனாக்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த கிருபை போயிடும். கிருபை போயிடுச்சுன்னா நீ வாங்கினதை, நீ பெற்றதை, எதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீ பெற்றையோ அதை நீ அனுபவிக்கவே முடியாது. இதுக்கு கேயாசி எலிசாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கேயாசி எலிசாவும் ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. இதுக்கு 2 பேரும் எக்ஸாக்டாக அந்த செய்திக்கு அப்படியே என்ன செய்யும், 2 பேரும் அப்படியே பொருந்தும். யாரு, கேயாசியும் எலிசாவும் இல்லையா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு ஆளுக்கு மேலே இந்த அபிஷேகத்தை இருக்கிற எலிசா கிட்ட வேண்டி கொண்டு வந்து கொடுக்குறார் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பு அது ஒரு 70 கோடி ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த நாகமாட் கொண்ட காணிக்கையுடைய அளவை கொஞ்சம் பாருங்க. அந்த நாகமாட் கொண்ட அந்த காணிக்கிற அளவை கொஞ்சம் பாருங்க. 6வது 7 வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6-7 கொஞ்சம் பாருங்க. அது மேல இருக்கா, அதுக்கு மேல இருக்கா, தருகிறேன் என்றான். தன் கையிலே 10 தாளந்து வெள்ளி, இப்போ 10 தாளந்தம்னா தாளந்தம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. தாளந்தம்னா எவ்வளவு, 34.5 கிலோ இல்லையா. 10 தாளந்து எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 350 கிலோ வெள்ளி எடுத்துகிட்டு போகிறாரு. 350 கிலோ வெள்ளி என்ன செய்கிறார், எட்டு போகிறார் இல்லையா. இன்னைக்கு யாராவது கொலுசை போய் மாற்றி அது எவ்வளோ கொலுசு வருதுன்னு தெரியாது, அது கிலோ கணக்கு கிடையாது, கிராம் கணக்கு தான் இல்லையா. அதுக்குப்பட்ட 10,000 5,000 7,000 9,000ன்றாங்க, அது எத்தனை கிராம்னு தெரியல
ஒரு சாதாரண கிராமுக்கே இவ்வளோ பைசான்னா 350 கிலோ வெளியே எடுத்துகிட்டு போகிறார். 355 கிலோ என்ன செய்ய 350 கிலோ என்ன செய்கிறார் 345 கிலோ வெளியே எடுத்துகிட்டு போகிறார். எக்ஸாக்டில் சொன்னால் 345 கிலோ வெளியிட்டு போகிறார் இல்லையா? எவ்வளவு பொண்ணு? ஒரு சேக்கலுக்கு 11 கிராம், 11.5 கிராம், 11.5 கிராம் என்பதா ஒரு சேக்கல் இல்லைன்னா இப்போ 6000 11.5 போட்டு கூட்டி பாருங்க, பெருக்கி பாருங்க, இது எவ்வளோ வருதுன்ட்டு 10 மாற்று வஸ்திரங்கள். இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்றைக்கே சொல்கிறேன், இன்றைய மதிப்பு எப்படின்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். இந்த 70 கோடி ரூபாயை வந்து பின்னாடி பக்கம் வாசிக்கிறோம். இந்த நாகமன் என்ன செய்யறாராம்? கெஞ்சறாராம். யாரை பார்த்து? எலிசாபெத் என்ன செய்யறாரு? தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு என்ன செய்யறாராம்? கெஞ்சறாராம். ஏன்னா அந்த எலிசாவுக்கு மேல எது கண்ணு அப்படின்னா, அந்த அபிஷேகத்துக்கு மேலதான் கண்ணு. இப்ப அபிஷேகத்து மேல கண்ணு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? இப்ப அபிஷேகத்து மேலதான் நான் குறியா இருக்கிறேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? ஒரு ஆளு கொடுக்கறத வேணான்ற, அந்த வாங்க வேணான்ற விருப்பம் இருந்துச்சுனாலே நம்ம அபிஷேகத்தை விரும்புறோம்னு அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, எனிபடி ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்கறத நம்ம வேணாம், அதாவது அவங்ககிட்ட வாங்க வேணாம் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்றுது அவங்ககிட்ட நாம் என்னப்போ வாங்குறது, இந்த வரட்டு கருவு அந்த இது நான் சொல்ல வரல. பொதுவாக என்ன செய்யுது, நமக்கு வேண்டாம், நமக்கு இருக்குல்ல, நமக்கு போதும், நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பக்கம். அதாவது ஒரு மனுஷனுடைய கையில் வாங்குறத நம்ம விரும்பலை அப்படின்னு சொன்னாலே, நான் சொல்றது இது ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு பிறந்த, அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. எப்படி எடுத்துக்கூடாது? இப்போ நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லியா, அப்போ நம்ம அந்த எண்ணங்க வரக்கூடாது. இங்கே என்ன வரணும்? யார் கையில் வாங்குறது ரொம்ப முக்கியம். யார் கையில் வாங்குறோன்றது முக்கியம். சரியா? நான் என்ன திரும்ப சொல்ல கொடுக்கறத பற்றி நான் ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் தப்பு எடுத்துக்கூடாது. அப்படி என்ன சொன்னால், அதாவது வாங்க வேண்டிய கையில் என்ன செய்யணும்? வாங்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதாவது நம்மகிட்ட இல்லைன்றதால வாங்குறது இல்லை இல்லையா? அவங்க கையில் வாங்குற பற்றியும் அதுவே நமக்கு என்னது? ஏன்னா அவங்க கை என்ன கை? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கை இல்லையா? அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கையில் ஒரு பொருளை வாங்குறதே நம்மகிட்ட இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவன் கையில் வாங்குறது நமக்கு ஆசீர்வாதம். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அந்த மனப்பக்கம் என்ன செய்யணும்? அவன் கையில் என்ன பண்ண போறணும்? வாசங்கணும். அவன் கையில் என்ன பண்ண? ஒரு பெறணும். அப்படி என்ன செய்யணும்? அது விரும்பணும். அந்த விருப்பம் என்னது? ஒரு சரியான விருப்பம். அந்த விருப்பத்தை நீங்கள் எதில் கூட இது ஜாயின் பண்ணிக்கூடாது இல்லையா? எந்த விருப்பத்தை? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கையிலிருந்து வாங்குறது என்ன செய்யும்? நம்ம விரும்புறது இல்லையா? அப்படி வாங்குறது என்ன செய்யக்கூடாது? நம்ம தவிர்க்கக்கூடாது. அதாவது நம்ம வேணாம்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. எதை? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கையிலேருந்து ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு இது வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம போகக்கூடாது. பட் அதை விரும்பணும். நம்மளை இப்போ கேட்கறதில்ல இல்லையா? எதுக்கு? அவன் கையில் வாங்குறது நமக்கு என்னது? ஸோ ஒரு பிளெஸ்ஸிங், அது நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அப்போ அதோட கூட என்ன வருது? அவங்க கையில் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கையில் கொடுக்குறாங்கல்ல. இந்த பிள்ளைங்கள ஸ்கூலில் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த சாக்கடைக்காரெலாம் புக்கில் வச்சுருப்பான் பார்த்தியா? இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. இது யார் கொடுத்தது? என் ஃப்ரெண்டு கொடுத்தது அப்படி இருப்பாங்க. சாக்கடைக்கார வேணா புக்கில் வைப்பாங்க. இது யார் கொடுத்தது தெரியும் அப்படி சொல்லுவான் இல்லையா? யார் கொடுத்தது அது? அப்படி அவனுக்கு என்னது? அவர் உயர்ந்த மதிப்பு, அந்த உயர்ந்த மதிப்பு அதை போட்டதில்லை. இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது? நம்ம எதுவும் அந்த மாதிரி எடுத்து பண்ண வேண்டாம். அப்படி வரக்கூடாது. அப்போ வாங்கக்கூடாத கை இருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஒரு உலக மனுஷன் கையிலிருந்து ஒரு உலக மனுஷன் கையிலிருந்து ஒரு ரட்சிக்கப்படாத மனித கையிலிருந்து வாங்குறத நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க கையில் கொடுக்கறது வேற, ரட்சிக்கப்படாத கொடுக்கறது வேற. நான் இதை விளக்கினாலே எனக்கு ஏகப்பட்ட நேரம் ஆகிடும். ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் போயிடக்கூடாது, உங்களுக்கு வந்துடக்கூடாது. இதை விளக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகிடும் போல் இருக்கு. அதனால் அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷ கையில் வாங்குறத நம்ம என்ன செய்யணும்னா நம்ம யோசிக்கணும். என்ன செய்யணும்? இப்போ எலிசா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறாரு? என்னுடைய மதிப்பு கிட்ட 345 கிலோ வெளியே கொண்டு என்ன செய்கிறாரு? ஐயா வாங்கி கெஞ்சுறாரு இல்லையா? பின்பக்கம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தி கேட்கிறான். அவன் என்ன சொல்றானா? ப்ளீஸ் என்ன செய்யுங்க. இன்னைக்கு பண்ண சொன்னா ப்ளீஸ் அப்படின்றான் இல்லையா? இன்னைக்கு ஒருவன் நாகமனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு என்ன சொல்லியிருப்பாரு? ப்ளீஸ் என்ன பண்ணு, ப்ளீஸ் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா? ப்ளீஸ் இருப்பார் இல்லையா? ஆனால் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு? நீ எவ்வளோ வருந்தி கேட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு அது வேண்டாம். அப்ப சில பேருடைய கையிலிருந்து நம்ம என்ன செய்ய கூடாது? வாங்கனோட விருப்பமே வரக்கூடாது. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலான்ற எண்ணம் நம்மளை விட்டு போயிடணும்.
யார் கையில வாங்கணும் அவங்க கையில் என்ன செய்யணும்? அதாவது உரிமையில கேட்டு வாங்குறதும் இருக்குது இல்லையா, உரிமையில கொடுக்கறதும் இருக்குது, உரிமையில கேட்கறதும் இருக்கு இல்லையா. இப்ப என்கிட்ட ஒண்ணு கேட்கணும், எதில் கேட்கலாம்? உரிமையில கேட்கலாம் இல்லையா. இப்ப நீங்க கிட்ட கேட்கறீங்க, எப்படி கேட்கலாம்? உரிமையில கேட்கலாம் இல்லையா. எனக்கு இது வேணும், எனக்கு இது தாங்க, அது என்னது? அது உதாசனம் கிடையாது, உரிமை இல்லையா. அந்த உரிமையில என்ன செய்யணும்? அந்த அப்பா பிள்ளைகள் என்ற அந்த உறவு இல்லையா, அப்பா பிள்ளை என்ற அந்த உரிமையில் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அதை கேட்கலாம். ஆனா சில உதாசனத்தை என்ன செய்யலாம்? வேணான்னு சொல்லலாம். அவங்க நம்ம கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லையா, அவங்க கிட்ட நம்ம என்ன போய் வாங்குறது அப்படின்னு உதாசனத்தை என்ன செய்யலாம்? உரிமையிலும் கேட்கலாம், உதாசனத்தில் வேணானும் சொல்லலாம். ரெண்டு நம்ம வித்தியாசங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வித்தியாசம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒன்னோட ஒன்று போட்டு நம்ம சேர்த்து ஓ இப்படி சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யவே கூடாது, நம்ம கேட்கவே கூடாது, அப்படி வரக்கூடாது இல்லையா. உரிமையில் கேட்க வேண்டியது என்ன செய்யணும்? உரிமையாக கேட்கலாம். இது இருக்குது, எனக்கு வேணும், இது எனக்கு தேவை, எனக்கு இது வேணும், அப்படி என்ன செய்யலாம்? உரிமையான கேட்கலாம். இப்போ நான் என்ன செய்யலாம்? அதை உரிமையாக கொடுக்கறது வேற, எதாவது அதை வச்சுக்கோ அப்படின்னு என்ன செய்யலாம்? ஒரு வேலை கூட பேனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல இல்லாமல் போகிறதுனால இல்லை, என்கிட்ட இருக்குது சேர்த்து அதை வச்சுக்கோப்பான்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட என்ன பேனாவா இல்லை, நம்மகிட்ட 100 பேனா இருக்குது இல்லையா. ஒவ்வொரு 3 பாக்கெட்டில் பேனா சொல்லி இருக்கிறான். அப்போ என்கிட்ட இல்லையா 3 கலர் பேனா வச்சுருக்கிறேன், இது என்ன ஒரு சாதாரண பேனா அப்படி சொல்லலாம் தானே. நான் சொன்னேன் இது எப்படி கொடுக்கறது? உரிமையில் கொடுக்கறது. எனக்கு அது வாங்கிறது பெரிய மேன்மை, அந்த ஒரு மனப்பக்கம் நான் வரணும். ஆனால் வாங்கக்கூடாதவன் கையில் என்ன செய்யவே கூடாதுன்னா வாங்கவே, எவ்வளவு வேறதுனாலும் சரி. இப்போ நாகமன் என்ன செய்யற? ரொம்ப வருந்துறாரு இல்லையா. பட் இது எங்கிருந்து வந்த பணம்? இந்த நாகமன் எட்டு போற 30 நாள் தாழ்ந்து 30 தாழ்ந்து எட்டு போனார் இல்லையா. இது எங்கிருந்து வந்த பணம் அப்படின்னு கேட்டால் கொள்ளையடிச்ச பணம் அதெல்லாம். அந்த பணம் என்ன பணம்? இப்போ நாகமன் முதல்ல எப்படி முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசம் சிறு படை சிறைப்படுத்தி கொண்டு வந்தா அப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது இல்லையா. தண்டுகள் புறப்பட்டு, தண்டுகள் என்ன அர்த்தம்னா கொள்ளக்கார கும்பல்னு அர்த்தம். கொள்ளக்குறமான அந்த நாட்டில் ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேராக படையெடுத்து போவாங்க. அதுக்குன்னே ஒரு காலம் இருக்கும். நேராக போவாங்க, ஒரு ஊரில் போவாங்க, அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கின்னு வந்துடுவாங்க. இதை தாவீது என்ன செய்வார்? இதை தாவீதுன்னு செய்வார். யார்? சிக்லாக்கில் தாவீது இருக்கும்போதும். ஆனால் அந்த ஆகீஸ் என்ன செய்யக்கூடாது? அவன் ஊரில் தான் கொள்ளையடிச்சு வருவான். ஆனால் அந்த ஊரில் ஒரு ஆளி வைக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? இவன் தான் தாவீது வந்து இதை செஞ்சுட்டு போனான்னு என்ன செய்யவே கூடாது, அந்த ராஜாவுக்கு, சீரியாவின் ராஜாவுக்கு தெரியவே கூடாது. அப்படி யாரும் என்ன செய்ய மாட்டான், வேற யாரும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துருவான். எப்போ? 28, 29 பார்த்தீங்கன்னா இது இருக்கும். 1 சாமுவேல் 28, 29 இது இருக்கும் இல்லையா. 30 என்ன செய்வார்னா தண்டுகள் புறப்பட்டு போவாங்க. 29 அப்படி தான் இருப்பார். யாரும் என்ன செய்யுமா, இது தாவீது எங்கே போய் வரான், என்ன போய் வரான் அப்படி யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த சீரியாவிலிருந்து கொண்டு வரல, யார் கொடுத்தது? ஒன்று இல்லையா. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா இஸ்ரவேல்ல இருந்து எடுத்தது. அது இஸ்ரவேல் என்பது என்ன? ரட்சிக்கப்பட்ட தேசம் இல்லையா, ரட்சிக்கப்பட்ட தேசம் இல்லையா. தேவ சமூகத்திலிருந்து எடுத்த ஒன்றுதான் அவன் யாருக்கு கொடுக்க வரான்? காணிக்க கொடுக்க வரான். அப்படின்னா இது எந்த பணம்? தேவ சமூகத்திலிருந்து ஒருத்தன் ஒன்று எடுத்தா அது சபிக்கப்பட்டது. தேவனுக்கு சேர வேண்டிய ஒன்றை ஒருத்தன் எடுத்தானது என்னது? இப்போ தசமமாக நம்ம எடுத்த என்னது? அது சாபமா? இப்போ தசமமாக நம்ம எடுத்தது சாபமா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது சரியா, நான் சொல்லலை, நீங்கள் அப்படி எடுத்து நினச்சிக்காதீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. சபிக்கப்பட்ட நீங்கள் காணிக்க தசமத்தை என்ன பண்ணீங்க? வஞ்சிச்சிங்க அப்படின்னு பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்ல, பைபிள் எப்படி சொல்லுது. அப்போ அந்த தசமபாகத்தை எடுத்து அதுக்கு நம்ம கொடுக்குற மத்தியா நான் சொல்ல போகிறேன். தசமபாகத்தை நம்ம எடுத்துருப்போம், அந்த தசமபாகத்தை எடுத்து நம்ம ஒன்று கொடுப்போம் பத்தியா. இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நாகமன் எதை கொண்டு வந்து கொடுக்குறோம்? இஸ்ரவேலிருந்து கொண்டு போனா அதை யார் கொண்டு வந்து கொடுக்குறான்? இஸ்ரவேல் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேலில் போயிட்டு ஒரு சிறு பணம் பிடிச்சிட்டு வரானா. அவன் ஆளை பிடிக்க போல பணத்தை எடுக்க போனவன் வேலை தான் பார்த்தாக்கா. நீங்கள் ஆகியசிட்ட போகும்போது நியாயாதிபதிகளை இந்த தான்பத்தர் போவாங்க இல்லையா, அந்த மீகா இருந்து வீட்டில் போகும்போது அந்த சொருபத்தை சத்தம் போடுவான் இல்லையா. அப்போ அந்த தான்பத்திர செல்வ சொல்லுவாங்க, ரொம்ப சத்தம் போட்டேன்னா கோபிகள் மேலே விழுவாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்றத விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க, அது பண்ணி தேடாதீங்க போயிட்டு. அது 2 நியாயாதிபதிகள் 18 இருக்கும் சரியா. ரொம்ப சத்தம் போடாதா என்ன பண்ணுவாங்க? கோபிகள் உன் மேலே வந்து விழுவாங்க இல்லையா. கோபிகள் யாரு? கொள்ளக்கார கும்பல்னு அர்த்தம். இன்னைக்கு எப்படி அடியாட்கள் அந்த மாதிரி அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்? வந்தவன் மேலே சத்தம் பண்ண போய் தட்டிட்டு போயிடுவான். கம்முன்னு இருமானா அவன் என்ன பண்ணுவான்? கோபிகள் அவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு இப்போ எல்லாம் போனால் கூட போதுனா சாமி விட்டுருவான் இல்லையா. இப்போ எங்கேருந்து எடுக்கிறான்? இஸ்ரவேலிருந்து எடுத்துட்டு போறான் இல்லையா. இஸ்ரவேலிருந்து பொருள் எடுத்தாலும் என்னது? அது
தேவனுடைய பொருளை அவன் எடுக்கிறான் இல்லையா? இப்ப தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டிய பொருளை என்ன செய்யறான்? எடுக்கிறான் இல்லையா? இப்ப அதை தான் யார் கொண்டு கொடுக்க விரும்புறான்? நீ எடுக்கிறதே சாபம். ஒரு சபிக்கப்பட்ட பொருளை கொண்டு என்ன செய்யற? அது இவங்கிட்டே இருந்தால் சாபம் கிடையாது. இது யார் கை போயிடுச்சு? இப்போ சீரியாவுக்கு போயிடுச்சு. இப்ப சீரியா எடுத்தது என்னது? இங்கிருந்து அவன் எடுத்த உடனே என்ன போச்சு? சாபம் இல்லையா? ஆகான் என்ன செய்யறான்? எரிகோல தான் எடுக்கிறான் இல்லையா? எரிகோல தான் எடுக்கிறான். யாருக்கு போக வேண்டியது? தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது இல்லையா? எடுத்துட்டான் இல்லையா? இது எடுத்து என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் சொல்றாரு சபிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டாரா? ஆகான் சபிக்கப்படணும்னு சொல்லிட்டாரா? யோசுவா 7ஆம் அதிகாரத்துல. இப்ப இது சபிக்கப்பட்டது ஏன்னா சொல்ல வரேன்னா, ஏன் ரட்சிக்கப்படாத ஜனங்க கையில இருந்து ஒண்ணு வாங்குறத நம்ம யோசிக்கணும்னா, ஒருவேளை அது எப்படிப்பட்ட பணமா கூட இருக்கலாம், சபிக்கப்பட்ட ஒரு பணமா கூட இருக்கலாம், சபிக்கப்பட்ட ஒரு பொருளை கூட இருக்கலாம் இல்லையா? யார் கொடுத்தாலும் வாங்கணும்ன்ற மனப்பக்குவம் நமக்கு இருந்துச்சுன்னா நீ அபிஷேகத்தை காத்துக்க முடியாது. யாருக்கு நான் திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட சபையை தவிர்த்து நான் சொல்றேன் இல்லையா? நாகமான் யார் கிடையாது? ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது இல்லையா? அவன் எங்க போறவன்? விக்கிரகங்களுக்கு அவன் கடந்து போயிட்டு இருக்கான். இப்படி சோ ரட்சிக்கப்படாத ஒரு ஜனங்க கையில் இருந்து நமக்கு ஏதாவது, அதாவது நமக்கு வர வேண்டியது வந்தா பிரச்சனை இல்லை, நமக்கு அது வர வேண்டியது, நமக்கு கொடுக்க வேண்டியது அது பிரச்சனை இல்லை இல்லையா? ரட்சிக்கப்பட நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு தானே? இருக்குமா? இருக்காதான்? இருக்குதானே? அப்ப இருக்குனாக்கா அதை நம்ம என்ன செய்ய முடியாது? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்ல முடியாது. நமக்கு வர வேண்டியது என்ன பண்ணிடு? அது நமக்கு வர வேண்டியது, அதை நம்ம வாங்காம இருக்கல. பட் அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாம, அந்த பணம் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. இப்ப நாகமான் காணி கொடுக்கறானா, இப்ப எலிசாக்கு என்ன தெரியாது? இது எப்படி எடுத்தான் நமக்கு தெரியாது. இது சீரியா கொண்டு போறான், அவன் இஸ்ரவேல் எடுத்தானா, வேற எங்க எடுத்தானா, அவன் எப்படி எடுத்தான் நமக்கு தெரியும். பட் ரகசியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? இது எப்படி வந்துச்சோ நமக்கு அது வேண்டாம் இல்லையா? அந்த வேணான்ற மனப்பக்கம் யாருக்கு இருக்குதுன்னா எலிசாவுக்கு இருக்குது. எவ்வளவு கொடுக்க போறாரு? 350 கிலோ வெள்ளி கொடுக்க போறார் இல்லையா? கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் தங்கம் கொடுக்க போறார், மாற்று வஸ்திரங்கள் கொடுக்க போறார், இவ்வளவு கொடுக்க போறார். அதான் இந்திய பத்தி இப்படி சொல்றான். அவ்வளோ கணக்கு பண்ணி அவ்வளோ சொல்றாங்க. 70 கோடி ரூபாய்க்கு மேல அந்த காணி கொண்டு என்ன செய்யறான்? கொட்ட விரும்புறான். எதை காத்துக்கிட்டாரு? அபிஷேகத்தை அவர் என்ன பண்ண காத்துக்கிட்டாரு. இந்த அபிஷேகத்தை காத்துக்கிறது ஒரு வழி என்ன? யார் கொடுத்தாலும் சரி நான் வாங்கிக்குவேன்ற எண்ணம் யாருக்கு இல்லைன்னா எலிசாவுக்கு இல்லை. இப்ப நான் பொருள் மேல எனக்கு கண்ணு இருக்குது, இல்ல பொருள் ஆசை எனக்கு இருக்குது எப்படின்னு அர்த்தம்? யார் கொடுத்தாலும் சரி நம்ம என்ன செய்யலாம்? யார் கொடுத்தா என்ன செய்யலாம்? அதாவது யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலான்ற மனப்பக்கமும் இந்த காலையில நம்மளை விட்டு போயிடணும். யார் கையில நம்ம வாங்கணுமோ அவங்க கையில வாங்கினதான் அது நமக்கு மேன்மை. யார் கையில வாங்காம தவிர்க்கிறோமோ அதை தவிர்த்தாதான் நமக்கு மேன்மை. வாங்குறதும் மேன்மை, தவிர்ப்பதும் மேன்மை. எது மேன்மை? வாங்க வேண்டியவங்க கையில வாங்கிறது மேன்மை, வாங்கக்கூடாதவங்க கையில வாங்காம தவிர்ப்பது மேன்மை. இதை ரெண்டு இணக்கணும் நமக்கு மேன்மை கொண்டு வரும் இல்லையா? இந்த மேன்மையான இந்த ரெண்டு எண்ணமும் வாங்க வேண்டிய கையில வாங்காம தவிர்க்கவும் கூடாது, வாங்கக்கூடாதவங்க கையில வாங்கவும் கூடாது. இந்த ரெண்டு எண்ணமும் நமக்குள்ள எதிர்ச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம யாரா இருக்க முடியும்னா அந்த அபிஷேகத்தை நம்ம கவனம் உள்ளவங்கள நம்மளை அறியாமலேயே நம்ம இருப்போம், நம்மளை அறியாமலேயே நம்ம இருப்போம். பட் இல்ல நான் என்ன செய்வேன்? யார் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கன்னா சத்ரு நூதனமான முறையில் ஒரு சாபமான பொருளை நம்ம கையில கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சபிக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம கையில கிடைக்கப்படுகிற இருக்குது வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த சபிக்கப்பட்ட பொருள் நம்ம வீட்டுக்கோ நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா அதனால நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? சாபம் வந்துடும். சாபம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இந்த சாபம் இல்லையா, அதை பின்னாடி பக்கம் கேஸ் கடை சொல்லுவார் பாரு, என்னது அது? குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி என்னது? ஒரு சாபம். இதை நீ வாங்கினதுனால அந்த நாகமானின் குஷ்டம் உன்னை சேரும்னு சொல்லிட்டாரா? நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் என்றைக்கு என்ன செய்யும்? உன் குடும்பத்தில் உன் சந்தத்தில் என்ன செய்யவே செய்யாது, நீங்காது இல்லையா? பிற்காலத்தில் எவனா ஒருத்த குஷ்டரோகி வந்திருப்பான்னு வச்சுக்கோயேன், அப்ப நாம நினைச்சு வச்சுப்பான் நமக்கு ஏன் அந்த குஷ்டம் நினைச்சிருப்பான் இல்லையா? இது எங்க ஆரம்பிச்சது? கேஸ் ஆரம்பிச்சது. கேஸ் எப்படி வந்துச்சு? வாங்கக்கூடாதவன் கையில வாங்கினது. இன்னைக்கு நம்மளை மட்டும் பாதிக்காது, பிற்கால சந்ததிகள் வரைக்கும் என்ன செய்யும்? அது பாதிக்கும். எதனால? வாங்கக்கூடாத நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்ப எலிசா வாங்கியிருந்தா, இப்ப நாகமான் கொடுக்காத எலிசா வாங்கியிருந்தா என்ன இருக்கும்? எலிசாவுக்கும் இதே குஷ்டரோகம் தான்.
தேவன் நீதி பட்சபாதம் கிடையாது உள்ளவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். எலிசாவுக்கு வாங்கியிருந்தாலும் அந்த குஷ்டரோகம் தான், கேயாசி வாங்கினாலும் அந்த குஷ்டரோகம் தான். ஆக மொத்தம் என்ன, வாங்கக்கூடாதவங்க கையில வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஆழமா சேர்ந்து பதிச்சிருக்கு. இதான் கதை நமக்கு சொல்றது. இன்னைக்கு வாங்கக்கூடாதவங்க கையில இல்லையா, யார் கையில வாங்க கூடாதோ அவங்க கையில என்ன செய்யவே கூடாது, வாங்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்படாத ஜனங்க கையிலிருந்து, உரிமைகள் வேற பட் வேற முகமே அறியாது, அவங்க கையிலிருந்து நம்ம வாங்கணும்னு நினைக்கிறத யோசி. யார் கொடுத்தாலும் கர்த்தர் தான் கொடுக்குறான், யார் கூட கர்த்தர் கொடுக்கல. இப்போ இந்த நாகமான மூலமா கொடுக்கறது கர்த்தர் கொடுத்ததா, நான் நாகமான கொடுக்கறதா? இப்ப கர்த்தர் கொடுத்தா எலிசா வாங்கியிருப்பாரா? ஏன் வேணாம்னு சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தா எலிசா வாங்கியிருக்கிறதானே, ஏன் வேணாம்னு சொல்றாரு? இது கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஏன்னா சொல்ல வரேன்னா, இது கர்த்தர் தான் கொடுக்கிறாரா கர்த்தர் கொடுக்கலையான்ற அளவுக்கு உனக்கு தெரியாது. இது கர்த்தர் தான் கொடுக்கிறாரா பிசாசு கொடுக்குதா அப்படின்ற அளவுக்கு நிதானிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்யல, நீ வளரல. அப்போ ஒண்ணு என்ன செய், யார் கொடுத்தாலும் வேணாம் அந்த ஒரு மனப்பக்கம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிட முடியும். ஏன்னா நமக்குள்ள விருப்பம் இல்லாம ஒண்ணு பிசாசு என்ன செய்யாதுன்னா உள்ள கொண்டு வர முடியாது. நமக்குள்ள விருப்பம் இல்லாத ஒன்று இல்லையா. இப்ப யூதாசு பேசினார், எதுக்கு எங்க வீணா அந்த அம்மா போயிட்டு 300 பணம் போயிருக்கு வீணா போச்சு அப்படி சொன்னாரா? 300 பணம் வீணா போச்சுன்னு சொன்னாரா? எதை வச்சு சொன்னாரு? யோவான் தான் அதை சொல்லுவாரு. பணாசை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் இதை நாய் போச்சு, வீணா உனக்கு போய் கொடுத்துட்டாங்களே, வீணா உனக்கு போய் கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்றான் இல்லையா. அந்த பேசுற வார்த்தையே அவனுக்கு என்ன விரும்புது, என்ன காட்டுது, அவனுக்கு உள்ள என்ன இருக்குதுன்றத காட்டுது. அவன் பேசுற வார்த்தையே அவனுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுது. இப்ப அந்த ஆசை இருக்க வேலைக்கு தான் பிசாசு என்ன பண்ணுச்சு, நீ போய் இயேசு காட்டி கொடுத்தா உனக்கு எவ்வளவு காசு வரும், இதாவது 300 பணம் தானே, அது எவ்வளவு வரும், 30 வெள்ளி காசு கிடைக்கும். 1 2 3ன்னு 30, 1 2 அப்படி என்ன, அப்படி 30 10 20 30 இல்ல, 10 ரூபாய் 30 அந்த மாதிரி இல்ல. 30 என்ன அர்த்தம், 1 2 3 30 வெள்ளி காசு கிடைக்கல. அப்ப இதுக்கு ஈக்குவல் என்ன ஆயிடுது, நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சுதான் பிசாசு தூண்டுவான். நான் முத நாளே சொன்னேன் இல்லையா. இப்ப தாவீதுக்குள்ள என்ன இருக்குது, கண்ணுல பிரச்சனை இருக்கு இல்லையா, எங்க தூண்டனா? எத்தனை பெண்களை பார்த்திருப்பான் இல்லையா. ஆனா ஏன் பச்சை வெள்ளை பார்க்க மாட்டேன், ஒரு வித்தியாசமான என்ன வருது, இவனுக்கு உள்ள என்ன இருக்குது. அதான் சங்கீதம் 51 எழுதுற என்ன எழுதுறாரு, நான் என் தாயின் கர்ப்ப துர்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்திலே என்ன செஞ்சா, என்ன கர்ப்பம் தரிச்சான். இது எங்க வந்துச்சு? ஆனா யாருக்கு இது வரைக்கும் என்ன தெரியல, இது வரைக்கும் தெரியல இல்லையா. இது வரைக்கும் தெரியல. எப்ப தெரியுது, அப்ப நம்ம விளங்கிக்கணும். அதை நமக்குள்ள இருக்கிற எண்ணத்தை தான் பிசாசு என்ன செய்வான், அதை வச்சு நமக்கிட்ட இல்லாத ஒண்ணு தூண்ட மாட்டான். தேவன் என்ன செய்வான், நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு கிரியை செய்வான். இப்ப என்ன கேட்கிறாரு, இந்த பசங்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்கு, 5 அப்பம் 2 மீன், அப்ப அதை கொண்டு வா இல்லையா. 5 அப்பமும் 2 மீன், அப்ப அதை கொண்டு வான்றார் இல்லையா. என்ன இருக்குது உங்ககிட்ட, என்ன இருக்குது. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, நமக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் கிரியை செய்ய விரும்புறார். பிசாசு என்ன செய்ய விரும்புறான், நம்மகிட்ட என்ன இருக்கு அதை வச்சுதான். அவன் பேட் ஹேபிட் எடுக்கிறான், இவன் நல்ல ஹேபிட் எடுக்கிறார். அவன் தப்பான காரணத்தை என்ன செய்யறான், தப்பான கருத்தை பிசாசு எடுக்கிறான். தேவன் என்ன செய்யறாரு, நல்ல காரியத்தை எடுக்கிறார். எது நம்ம கிட்ட நல்லா இருக்குது அதை எடு அப்படின்றார். பிசாசு என்ன பண்றான், நம்ம கிட்ட எது தப்பு இருக்குது அதை விடு. இப்ப 2 பேரும் எதை வச்சு தான் பாக்குறாங்க. இப்ப தேவன் எதை வச்சு பாக்குறாரு, பிசாசு எதை வச்சு பாக்குது, நமக்குள்ள இருக்கிறத வச்சுதான் பாக்குது. நமக்குள்ள இருக்கிறத வச்சுதான் பிசாசு தூண்டும். இப்ப எலிசா கிட்ட என்ன இல்ல, எனக்கு வேண்டாம், இப்ப எனக்கு வேண்டாம் அந்த எண்ணம் நமக்குள்ள அப்படியே சிந்த முடிச்சு பழகிடுச்சு வச்சுக்கோங்க. இப்ப பிசாசு என்ன செய்ய முடியாது, கொடுக்கணும் தூண்டவன் முடியாது. அப்படியே தந்த கூட என்ன வரும், நமக்கு என்னத்துக்குப்பா அவங்ககிட்ட நம்ம என்ன போயிடுச்சு, சரி எனக்கு தேவையான கர்த்தர் கொடுக்க போறாரு, எனக்கு தேவையான யாரை வச்சு கொடுப்பாரு, கர்த்தர் கொடுக்க போறாரு இல்லையா. கர்த்தர் யாரை வச்சு கொடுப்பாரு, சாப்பாடு வேணும் தானே, சாப்பாடு வேணுமா, யாரை வச்சு கொடுத்தாரு, ரட்சிக்கப்பட்டு அங்க வந்து பிரசங்கம் கேட்க வச்சு தான் கொடுத்தார தவிர இப்போ ஊர்ல இருக்கிற ஒருத்தவங்க கொடுக்கல. அப்படித்தானே நமக்கு இப்ப அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு வேணுமா, மற்ற 14-15 ஜனங்களுக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பாடு எங்கிருந்து கொடுத்தாரு, அங்க என்ன இருக்குது இல்லையா. உங்ககிட்ட அவர் என்ன மத்த என்ன கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், என்கிட்ட 5 அப்பமும் 2 அதை கொண்டு வா போதும். எதை கொண்டு வா, நமக்கு அப்ப யார்கிட்ட தான் வாங்குறாரு ஆண்டவர், யார்கிட்ட வாங்குறாரு,
அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பிரசங்கத்தை கேட்டு அவர் ஜெபத்தை கேட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோட இருக்கிற ஒரு நபராக தான் என்ன செய்ய விரும்புறாரு. இந்த 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 தெளிவு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை அந்த சப்பானிக்கு இருந்துச்சு பாருங்க இல்லையா. இந்த தெளிவு அந்த சப்பானிக்கு இருந்துச்சு. என்ன தெளிவு இருந்துச்சு? அனுதினமும் தேவாலயத்தில் போகிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி இல்லையா. நான் யார்கிட்ட தான் பிச்சை கேட்பேன்? இல்ல, நான் யார்கிட்ட வாசிக்க நேரம் இப்போ யார்கிட்ட நான் பிச்சை கேட்பேன்? சர்ச்சுக்கு போறவங்க கிட்ட தான் கேட்பேன் இல்லையா. அப்ப அவனுக்கு தெரியுது சர்ச்சுக்கு போறவங்க யாரு, கொடுக்கிற மனதுள்ளவங்க யாருக்கு தெரியுது. எத்தனை முறை பிரசாதம் கேட்டப்போ உட்காந்துக்கிறீங்களா இல்லையா. அவனுக்கு அது 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 எப்படி பார்க்கறான்? இவர் தங்கத்தை கொடுப்பார், இவர் என்ன கொடுப்பாரு. அப்ப ஏற்கனவே என்ன கொடுத்து பழகி இருக்கிறாங்க. தங்கத்தையும் வெள்ளியும், பிச்சைக்காரனுக்கே தங்கத்தை வெள்ளி கொடுத்து பழகி இருக்கிறாங்க இல்லையா. நீங்க காணிக்கனா தங்கத்தை போடுவாங்களா? போடுவானா? சரி கழட்டி சரி பார்க்கலாம். இந்த பிரசவத்துக்கு பிறகு அவன் போடுறான். ஏன்னா அவன் போடுறதால கண்ணுக்கு தெரியுது என்ன செய்ய, அப்படி இருக்குது இல்லையா. அப்ப என்ன விரும்ப நம்ம, அப்ப அவனுக்கு ஒரு தெளிவு. என்ன தெளிவு? தேவாலயத்து போகிறவன் ஏன் அடுத்தவங்கிட்ட வாங்குறது அது எனக்கு பாதிப்புன்றது ஒரு நடக்க முடியாத சப்பானி கூட தெரியுது. அப்படி நம்ம என்ன விரும்பணும்? யார் கையிலிருந்து வாங்க கூடாதோ அவங்க கையில் வாங்கவே கூடாது. அந்த ஒரு ஆழமான சிந்தனையை நம்ம கடந்து போயிடணும். யார் கையிலிருந்து வாங்க, யார் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி இல்லை. யார் கொடுத்தா சரி அவங்க கொடுத்தா தான் சரி. யார் கொடுத்தா சரி இல்லையோ அவங்க கொடுத்தா சரி இல்லை இல்லையா. நிறைய நேரத்தில் வாங்கறதுனால பிரச்சனை மாறும்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் வாங்கறதுனால பிரச்சனையை ஆரம்பிக்குது. கேயாஸுக்கு பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு? வாங்கறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அது எவ்வளவு வெளியே? 2 தாளந்து வெள்ளி. அவன் ஒரு கடவை 2 தாளந்து கொடுத்தான் இல்லையா. 2 தாளந்து எவ்வளவு அர்த்தம்? கிட்டத்தட்ட 70 கிலோ. ஆமாவா? 70 கிலோ எள்ளி வாங்கினா எப்படி இருக்கணும்? இவன் நினைச்சிருப்பான். எலிசா சொல்றாரு இல்லையா, திராட்சை தோட்டத்தை வாங்கலாம், ஒலிவ தோப்பை வாங்கலாம். எதில்? இந்த 2 தாளந்து வெளியில எலிசா என்ன சொல்றாரு? திராட்சை தோட்டமும் ஒலிவ தோப்பை வாங்குறது இதுவா காலமா? அந்த வசனம் என்ன வாங்கலாம் பாரு. எலிசா சொல்றது மட்டும் சொல்லு. திராட்சை தோட்டம், இப்ப இந்த 70 கிலோ வெளியில எவ்வளவு வாங்கலாம்? போ எலிசா லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. என்ன வாங்குறாரு? இப்ப எதை வாங்குறதுக்கு கேட்டிருக்கிறாரு. எதை வாங்கறதுக்கு கேயாசி போய் இந்த 70 தாளந்து வெளியே கேட்டிருக்க. ஒரு தாள் கேட்டார் இல்லையா. அது எவ்வளவு வாங்கிக்கிறாரு? 2 தாளந்து கொடுத்தான் இல்லையா. 2 தாளந்து எவ்வளவு? 69 கிலோ இல்லையா. 69 கிலோ வெள்ளி இல்லையா. இந்த 69 கிலோ வெள்ளி வச்சு என்ன வாங்க முடியுது? அதான் எலிசா கீழே என்ன சொல்றாரு? ஒலிவத்தோப்பு, திராட்சை தோட்டம், ஆடு மாடு, வேலைக்காரர், வேலைக்காரிகள், இப்ப இதெல்லாம் வாங்க முடியும் இல்லையா. இதெல்லாம் வாங்க முடியும். அப்ப இவ்வளவு வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? 2 தாளந்து வெள்ளி கொடுத்தாலே இவ்வளவு வாங்க முடியும்னா அவன் எவ்வளவு எட்டு வந்தான்? 10 தாளந்து வெள்ளி எட்டு வந்தான்ல. கேஎஸ்சி கொடுத்தது எவ்வளவு தாளந்து? 2. ஒரு தாளந்து இவன் கேட்டான், அவன் 2 தாளந்து கொடுத்துட்டான் இல்லையா. 2 வச்சு கொடுத்துட்டான் இல்லையா. 2 தாளந்து வெள்ளிக்கே திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம், ஆடு மாடு, வேலைக்காரன் வேலைக்காரி வாங்க முடியும்னா 10 தாளந்து வெள்ளிக்கும் 1000 சேக்க பொண்ணுக்கும் எவ்வளவு வாங்கியிருக்க முடியும்? அப்ப இவ்வளவு வாங்க முடியல. ஆனா என்ன எலிசாக்கு என்ன விருப்பம்? வேணாம், உன் கட்டது எனக்கு வேண்டாம். உன் கட்டது நிகழ்மலை கேட்பாங்க. நாங்க என்ன செய்யறோம்? சர்ச்சு கட்ட காசு கொடுக்கிறோம். எங்க ஆண்டவருக்கு நாங்க கட்டுறோம். நீ என்ன கொடுக்கறது? இந்த சர்ச்சில் உனக்கு பங்கும் கிடையாது, உனக்கு பாகமும் கிடையாது. கிளம்பியான்னு வரா. சன்பளத்தை என்ன செய்ய கேட்கிறோம்? நாங்க என்ன செய்ய விரும்புறோம்? உங்க ஆலயத்தை கட்ட விரும்புறோம். நிகழ்மை சொல்லுவாரு, நீங்க எதுக்கு எங்க சர்ச்சு கட்ட காசு கொடுக்குற? நீ சர்ச்சை கட்ட, எங்க சர்ச்சுக்கு நீ ஏன் காசு கொடுக்குற? எங்க சர்ச்சை நாங்க கட்டுறோம், நீ என்னையா கொடுக்கறது? உனக்கு அதுல பங்கும் கிடையாது. இந்த ஒரு வார்த்தை மட்டும் பாருங்க. உனக்கு அதுல பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது என்றார். யாரு? நெகேமியா என்ன சொல்றார்? இதுல உனக்கு பங்கும் கிடையாது, உனக்கு பாகமும் கிடையாது என்றார் இல்லையா. 2 கடைசியில 3 கடைசியில் நினைக்கிறேன். 2 கடைசியில 3 கடைசியில் நினைக்கிறேன். உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது இல்லையா. இதுல உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லைன்னு இல்லையா. பண்ணுவார். நாங்கள் எழும்பி கட்டுவோம். 2 கடைசி பாருங்க. உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே
இது கொஞ்சம் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு காசு கொடுத்தான்னா எதில் பங்கு வந்துடுது? சர்ச்சில் பங்கு வந்துடுது. உங்களுக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லையா? அவன் என்ன கொடுக்க விரும்புகிறான்? சர்ச்சை கட்டுறீங்களா, நான் என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நெகேமியா என்ன சொல்கிறாரு? நீ எது காசு கொடுக்குற? உனக்கு கொடுக்காத, நீ எனக்கு உன் காசு எனக்கு வேண்டாம். ஏன்? நீ காசு கொடுத்தா இந்த பங்கு உனக்கு என்ன, உனக்கு ஒரு பங்கு வந்துடுது இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இதில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு ஒரு பங்கு வருது. எருசலேமுடைய அலங்கம் கட்டுறாரு, இந்த அலங்கத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு ஒரு பங்கு இருக்குதா? இது அப்படியே இப்போ ஏன் நான் எலிசா வேணான்னு சொல்கிறாரு? இப்போ அதை வாங்கினா அது சாபம்னு வச்சுக்கோயே, அந்த சாபத்தில் எனக்கு ஒரு பங்கு. ஆசீர்வாதம் எப்படி பங்கு சொந்தம் கொண்டாடுமோ, சாபம் என்ன செய்ய கொண்டாடும்? நமக்கு சொந்தம் கொண்டாடுமா? அதான் எலிசா என்ன செய்யறாரு? எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? இதை வாங்கணும்னா இந்த சாபம் என்ன செய்யும்? என்ன சொந்தம் கொண்டாடும். இந்த சாபம் என்ன செய்யும்? நான் என்ன செய்யறேன்? இது சபிக்கப்பட்ட பொருள், இது எப்படி வந்துச்சு? இது சாபத்துல வந்துச்சு, இது சாபத்துல வந்துச்சு. இந்த சாபம் என்ன செய்யறேன்? உனக்குள்ள இருக்கிறேன். ஏன் யோசனை எல்லாத்தையும் கொண்டு வெளியே போட்டு ஏன் போட்டு மொத்தமா எரிச்சாரு? அந்த தங்கத்தை வெளியே எடுத்துக்கலாம்ல, இவன் கைப்பட்டுச்சுல, அதையும் சேர்த்து ஏறி அந்த சபிக்கப்பட்டது பூரா என்ன செய்ய விரும்புறான்? எலிக்க விரும்பும். அப்ப அந்த அடுத்தவங்க கட்டந்து வாங்கணுன்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. குறிப்பா ரட்சிக்கப்படாத முகமறியாத ஒரு நபராக இருந்தாலும் அவங்க கையில் வாங்கணுன்ற எண்ணம் நமக்கு வருமானால் அவன் கையிலிருந்து வாங்கிறது ஒருவேளை, எல்லாமே தப்புன்னு சொல்லப்படல, ஒருவேளை சபிக்கப்பட்டிருந்தா, இது கர்த்தர் அனுமதிக்கிறாரா அனுமதிக்கலையான்ற தெரியற அளவுக்கு நீ ஒன்றும் வளரல. நீ நினைக்கிற வாங்கினா நம்ம பிரச்சனை மாறும் நினைக்கிற. நிறைய இடத்துல வாங்குறதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்ப கேஎஸ் வாங்கலன்னா இருக்கும், நிம்மதியா இருந்திருப்பான் இல்லையா? கேயாசி வாங்காம போய் எப்படி இருந்திருப்பான்? நிம்மதியா இருந்திருப்பானா? வாங்கினதுனால நிறைய வீட்டில் வாங்குறதுல தான் பிரச்சனையே. நினைக்கிற கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும், நமக்கு எதுக்கு? எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார், அவ்வளவுதான். எனக்கு தேவையானதை, நமக்கு தேவையானதை நம்ம தேவன் நமக்கு தருவான். அந்த மனநிலை தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய அவன் கட்ட வாங்கலாம் இவன் கட்ட வாங்கலாம் அந்த எண்ணத்தை தயவு செய்து இந்த காலை வெளியில நம்ம சிந்தை விட்டு நீங்கணும்னு கர்த்தர் தீர்க்கமா நினைக்கிறான். நான் சொல்லதை பேச ஆரம்பி 2 காரியத்தை சொல்ல நினைச்சேன், ரெண்டு சொல்ல நினைச்சேன். ஆனால் அதில் ஒன்று சொல்றதுக்கு எனக்கு விடலை. எனக்கு இந்த இடத்தோட எது? எல்லார் கையிலும் வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. குறிப்பா யார் கையில வாங்கவே கூடாதோ அவங்கள வாங்கவே கூடாது இல்லையா? இந்த எண்ணத்தை எப்படி உனக்குள்ள பழக முடியும்? எல்லாருக்கும் வாங்கக்கூடாது அந்த எண்ணம், அந்த சிந்தைய உனக்குள்ள முதல்ல பதிச்சிரு. இது கரு உருவாயிருக்கும். இந்த கரு என்ன செய்யும்? அப்படி வளரும் வளரும் வளரும். அப்ப என்ன செய்ய முடியாது? அடுத்த தேவையில்லாத நபர் கையில் கிட்ட நம்ம கையை நீட்டவே மாட்டோம். அந்த கையை நீட்டுன்னு சொன்னா ஒரு சாபமான போல கையில கிடைச்சிடுச்சுன்னா உன் தலைமுறை வரைக்கும் சாபத்தை மாற்ற முடியாது. இதுக்கு விமோசனமே கிடையாது. எதுக்கு? அவன் செஞ்ச தப்புக்கு கூட விமோசனம் வாங்கிடலாம். அவன் செஞ்ச தப்பு கூட என்ன செய்ய முடியும்? விமோசனத்தை வாங்கிட முடியும் இல்லையா? ஒரு தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தப்பு என்ன செய்யும்? 3 தலைமுறை 4 முடிஞ்சிடும். ஆனா இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும். என்னவே கிடையாது, நோ சான்ஸ், விமோசனமே கிடையாது. வாங்கக்கூடாத கையில இருந்து ஒன்று வாங்கிட்டேன்னா, வாங்காத வரைக்கும் நம்ம புத்திசாலி. வாங்கிட்டோம்னா அதுக்கு மேல அந்த சாபத்தை நீ எத்தனை தலைமுறை ஆனாலும், நீ எங்க போனாலும் இந்த சாபத்தை என்ன செய்யவே முடியாது, தொலைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. அப்ப என்ன செய்? கவனமாயிரு. எது மேல கவனமாரு? எனக்கு எந்த பொருள் மேல ஆசை என்ன வேண்டாம், நமக்கு வேண்டியா எனக்கு தேவையானதை கர்த்தர் தரப்போறார், அவ்வளவுதான். எனக்கு தேவையானதை நம்ம ஒரு கெட்ட அப்பாவை ஆராதிச்சா பரவாயில்ல, எந்த அப்பாவை ஆராதிக்கிறோம்? நல்ல அப்பாவை ஆராதிக்கிறோம் இல்லையா? எனக்கு தேவையானதை, எனக்கு என்ன தேவையோ அது எங்க அப்பா தருவார். நான் இன்னொரு ஆட்களை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் திரும்ப தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அது இது சபைக்கு பொருந்தாது, மற்ற இடத்துக்கு. சரியா? நீ அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்ய வேண்டாம்? முகமறியாத சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம்? எதையும் வாங்கணும் எண்ணம் நமக்கு வேண்டாம். அந்த எண்ணத்தை தவிர்த்துட்டோம்னாலே நம்ம பொருள் என்ன செய்ய முடியும்? நமக்கு பொருள் வேணும் நினைச்சாதான் என்ன செய்ய முடியுது? இப்ப சகைக்கு ஆசை இருந்துச்சு, என்னது? பணத்தை சேர்க்கணும், அதை சேர்க்கணும். இவனுக்கு அந்த ஒலிவன் தோப்பும் திராட்சை தோட்டத்தும் வாங்கணும் ஆசை இருக்கிறதுனால தான் பிசாசு அவனை எப்படி தோண்டணும்? நீ இப்போ அதை வாங்கிக்கோ, நீ இப்போ அதை வாங்கிக்கோ தோணா இல்லையா? இவனுக்கு அந்த ஆசை இல்லைன்னா
இப்போ தேவையில்லாத ஒரு ஆசை உள்ள இருக்கிறதால தான் எதை வச்சு அதான் சொன்னேன், நமக்கு என்ன அதை வச்சாலும் சத்துரு என்ன செய்வான், நம்மளை தூண்ட விரும்புகிறான். அவன் அந்த வீண் ஆசை என்ன பண்ணிடாத, இடம் கொடுத்துறாத. அந்த தேவையில்லாத ஆசை இடம் கொடுத்துறாத. உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன அவசியமோ அதை உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கொடுப்பார், இன்னமும் கொடுப்பார் இல்லையா? இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். நாளைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், தேவை வந்த பிறகு நாம வாங்கிறது ரொம்ப குறைவு தான். நமக்கு ஒரு தேவை வந்த பிறகு ஆண்டவரே இந்த தேவை இருக்குது சாமி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிறது குறைவு தான். ஆனா நாளைக்கு தேவைன்னா இப்பவே கர்த்தர் கொடுக்கிறவர், இன்னைக்கே தேவன் கொடுக்கிற. அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை பழகின வர்றாரே தவிர நம்ம தேவை வந்த பிறகு நம்ம பயணம் செய்யல, நம்ம போய் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யல, நம்மளை கர்த்தர் வைக்கல. தேவைகள் வந்த பிறகு நம்மளை வாங்க வைக்கல, ஆனா கொடுத்தது என்ன செய்யறாரு, இது எது கொடுத்தாரு, ஓஹோ நாளைக்கு, ஓ இதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, நேத்தே நம்ம கொடுத்திருக்கிறாரு. என்னைக்கு தேவை வந்து, நேத்து தேவை வந்துச்சு ஒரு வாரம் பண்ணு, இன்னைக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு, அப்படி வைக்கல. ஒரு காசு வருதா, எதுக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு தெரியலையே, வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப நாளைக்கு ஒரு தேவை வரும் இல்லையா, ஓஹோ அப்ப எதுக்கு அந்த தேவன் கொடுத்திருக்கிறாரு, எதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு, இந்த தேவைக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நேத்தே கொடுத்து வச்சிருக்கிறாரு. நேத்தே நம்ம இந்த கொரோனா பீரியட்ல ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா டெத்தாக போறார், சம்பந்தமே இல்லை, நம்ம அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு அவங்க நம்பர் கேட்குறாங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறையில் நம்ம சர்ச்சை வந்து போனது ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே பேச்சு பழகலாம் அவங்களுக்கு. அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னேன் அவங்க 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 சொந்தக்காரங்க சர்ச்சைக்கு வராங்க. அவங்க ஜோம், அவங்க நல்ல பழக்கம். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படி பிரச்சனை இருக்குது, அவங்ககிட்ட இப்படி போய் ஜோம் பண்ணுங்க, அப்படி ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் உடம்புக்கு பெரிய குடும்பத்துக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஜோம் பண்ணிருக்கு சரியாக இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுக்கு திடீர்னு என்ன வந்திருக்குன்னா, சரி இந்த கொரோனா பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணுறவங்களும் தெரியல அப்படின்ட்டு ஒரு தொகையை அனுப்புகிறாங்க. ஒரு டெத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தொகை தேவைப்படுமோ அவ்வளோ தொகை. சரி அது வந்த உடனே ஏன்னா எடுக்கலை. நான் சொன்னேன் எதுக்கோ கர்த்தர் கொடுக்குற, எது கொடுக்குற நமக்கு தெரியல. அது வந்து 2 நாளுக்கு பிறகு அந்த ஃபேமிலியாக அந்த டெத்து நடக்குது. அந்த டெத்து செய்த கேட்ட உடனே கர்த்தர் கிளியராக சொன்னார், இதுக்கு தான் அந்த பணம் கொடுத்துடு. நான் சொன்னேன் அப்படியே அதை என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த நான் கையில் கூட அந்த பணத்தை வாங்கலை, அது அப்படியே என்ன பண்ணுங்க அவங்க கையில் தான் கொடுத்துரும். ஏன்னா சொல்ல வரனா, நமக்கு தேவைகள் வந்த பிறகு நம்ம போய் கேட்டு நம்ம அப்பா கொடுக்குற ஆண்டவர் இல்லை இல்லையா? இப்போ கிறிஸ்துமஸ் வந்துச்சுல்ல, எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களை பார்த்து துணி எடுத்தீங்க? அடுத்த டிசம்பர் மாதம் பிறந்துச்சோ இல்லையா அப்போவே நெச்சரிக்கை ஆரம்பிச்சிச்சுல்ல, டிசம்பர் மாதம் வந்துருச்சு, இன்னும் பிள்ளைக்கு துணி எடுக்கலை, இன்னும் பிள்ளைக்கு துணி எடுக்கலை, இன்னும் பிள்ளைக்கு துணி எடுக்கலை அப்படின்னு. பைபிள் நம்ம நல்லவங்கன்னு பைபிள் சொல்லலை, பைபிள் நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல. பொல்லாதவர்களுக்கு நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பத்தை கொடுக்க விரும்பினா பரம தகப்பன் எப்படி கொடுக்க விரும்ப, அப்பத்தை கடை கல்லவா கொடுப்பாரு, மீனை கடை தேலையை கொடுப்பாரு. அப்படி எப்படி கொடுப்பார்? நீ கேட்ட பிறகு கொடுக்குற அப்பா இல்லை, கொடுத்துட்டு இதுக்கு வச்சுக்கோன்னு சொல்ற ஆண்டவர். நாளைக்கு ஒரு தேவை வரப்போ இன்னைக்கே கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணு, இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா அந்த தப்பை தான் ஆராதிக்கிறோம். அப்புறம் அவர் நமக்கு ஏன் குறை வைக்க போறாரு? இன்னைக்கு ஏன் இந்த மைண்ட் நமக்கு வரலன்னா அவரை நம்ம புரிஞ்சிக்கல. அவருக்கு என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் தான் அவரை பார்க்கிறமே ஒழிய அவர் அப்பான்றது பேச்சுக்கு தான் இருக்க தவிர அனுபவத்தில் இல்லை. அப்பானா பார்த்து அவர் தானே செய்யணும், அப்பானா அவர் தானே செய்யணும் இல்லையா? அப்பானு எவ்வளவு பேர் அப்பா செய்ய உட்காந்துக்கிறீங்க, நீங்க செய்யுங்கப்பா, நீங்க தான் செய்யணும்ப்பா அப்படின்னு எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க? நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் அதை பண்ணணும், நீங்க கொடுத்தாதான். எவ்வளவு பேர் அந்த உணர்வோடு நம்ம தேவனை செயல்படுறோம். அவர்த்துக்கு ஓரம் அதான் போட்டோ அடிச்சு மாட்டிட்டேன்ல, அங்கேயே இருங்க, எப்போ எடுக்குவோம்? இப்போ பிறந்தார் இல்லையா, இப்போ பிறந்துட்டார், டிசம்பர் 25 பிறந்துட்டார் பார்த்தீங்களா? இந்த ஏப்ரல் மாதம் என்ன பண்ணிடுவோம், அவரை போட்டு சிலுவையில் அடிச்சிருவோம் இல்லையா? ஏப்ரல் மாதம் சிலுவையில் அரைஞ்சிரும் இல்லையா? அவர் 3 உயிரோடு எழும்பவர் பார்த்தியா? அப்பா இதுக்கு உங்களுக்கு சவகாசம் எனக்கு வேணாம் பண்ணிட்டு அவர் உயிர் தெரிஞ்சு மேலே போயிடுவார் பார்த்தியா? திரும்ப எப்போ தான் வருவார்? திரும்ப டிசம்பர் 25க்கு தான் வருவார். இடையிலேக்கு வரவே மாட்டார். ஏன்னா வந்தால் தான் சிறுவில் அடிக்கிற, எப்படி வருவார்? ஆணியும் சுத்தியும் இப்ப வராருன்னு வச்சுக்கோ, கையில் என்ன காட்டுற? டீச்சருக்கு பார்த்தா கோலை கையில் வச்சிருப்பா, டேய் அப்படி காட்டு, அப்படி காட்டுவோம் பார்த்தீங்களா? இப்போ ஏசருக்கு என்ன காட்டுறாங்க? வரட்டுமா பாண்ணா, சுத்தி 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 ஆணி என்ன பண்றாங்க? இந்த பாரு சுத்தி, இந்த பாரு ஆணி, அரையா
நான் வரல, நான் என்ன செய்யல, நான் வரல, நான் இங்கே நீ பார்த்துக்கோ. திருப்பி எப்போதான் வருவார்? டிசம்பர் மாதம். அப்படி இப்போ பணம் என்ன செய்ய மாட்டாங்க, இப்போ பணம் கேக்கு வச்சிருக்கிறாங்க இல்லையா, இப்போ பணம் என்ன பண்ண மாட்டாங்க, சிலுவையில் அடைக்க மாட்டாங்க. அப்போ இப்போ போயிடலாம் இல்லையா? 2-3 மாதம் அப்படி தபாசி இருப்பார் இல்லையா? 2-3 மாதம். ஏன்னா ஒரு 2-3 மாதம் என்ன பண்ணுவோம், அப்படி தபாசி வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா? திருப்பி ஆணியும் சுற்றியும் திருப்பி எடுப்பாங்க இல்லையா? அப்போ போறாரு பாரு, திரும்ப எப்போதான் வருவார்? ஏன்னா கையில் எப்போ பாரு என்ன வச்சிருக்கிறோம்? நாம் செய்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் ஒவ்வொரு முள்ளு, ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு முள்ளு, ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு ஆணியும் ஒவ்வொரு சுத்தியும் ஒரு அடி. இன்னைக்கு நமக்கு இது தெரியல. நம்ம செய்கிற தவறுகள் தேவனை எந்த அளவுக்கு துக்கப்படுத்துறது நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனைகள். ஒன்று புரிஞ்சுக்கணும், பொருட்கள் மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, எது மேலே கண்ணு இருக்கணும்? அபிஷேகம், கிருபை. அபிஷேகம் கிருபையை. சரி, இப்போ ஒன்று பாருங்க, அபிஷேகமும் கிருபையப்பட்ட எலிசாக்கு எவ்வளோ கொண்டாரு? 10 தாளந்து வெள்ளி இல்லை. சரி, கேயாசி அப்படிப்பட்டவர் தானே. இன்னும் எலிசாவோட இன்னும் 2 மடங்கு 4 மடங்கு வரவை பெறப்போறவர் தானே. எவ்வளோ கொடுத்துருக்கணும்? என்னப்பா ஒன்று கேட்கறதா மொத்தம் எடுத்துருப்பா, அப்படி கொடுத்துருக்கணும் தானே. எவ்வளோ கொடுக்கல? அபிஷேகத்தை காத்துக்கொண்ட எலிசாக்கு எவ்வளோ கொண்டு கொடுக்க விரும்புறாரு? கெஞ்சுறாரு இல்லையா? சரி, இவன் போய் கேட்டான்ல கொடுங்கன்னு. போய் நாகமன் என்ன கொடுத்துருக்கணும்? மொத்தம் அள்ளி எடுத்துட்டு போ, அப்படி கொடுத்துருக்கணும் தானே. இல்லை அப்படி அந்த கழுதியை திருப்பி டேய் அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணு, அங்கே போய் இறக்கிட்டு வாப்பா அப்படி சொல்லியிருக்கேன் தானே. எவ்வளோ தான் கொடுத்தாரு? ஒன்று கேட்குற, சரி தான் 2 வச்சுக்கோ. அவனுடைய யதார்த்த குணம், யாருடைய? நாகமனுடைய யதார்த்த குணம். இல்லை என்ன கொடுத்துச்சு? இந்த 2 வச்சுக்கோ போ, அப்படி கொடுத்துட்டு தானே. ஆனால் ஏன் மற்ற ஏன் 8 எடுத்து போயிட்டாரு? இன்னைக்கு ஆண்டவர் அள்ளி ஆசுவத்தை கொடுக்கணும்னா அபிஷேகத்தை காத்துக்கும். ஒருத்தங்கிட்ட கொண்டாந்து மூட்டை மடி அள்ளி கொண்டு கொடுத்து ரெடி கஞ்சறாரு, ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் ஒருத்தன் கேட்ட கொள்ள தான் கொடுக்குறாரு. ஒன்று கிடைச்சதா 2 வச்சுக்க போ. அது எதனால கொடுக்குறேன்? என்னுடைய யதார்த்த குணம் அவனுக்கு தரப்போ, அவ்வளோதான். அதுக்கு மேலே அள்ளி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கணும்னா அபிஷேகத்தை காத்துக்கோ. பேச முடிப்போம், கண்களை மூடுவோம். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சன்னா அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எதுக்கு மேல வருப்போம்? எதுக்கு மேல வாஞ்சை? எதுக்கு மேல எதிர்பார்ப்பு? எல்லார் கையிலும் வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் தீர்க்கமாக அந்த காலையில் நம்மோடு இடைபடுறார். எல்லார் கையிலும் நம்ம வாங்கணும். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா சத்ரு வாங்கக்கூடாத நபர்கிட்ட நம்மளை வாங்க வச்சிருவான். அது என்ன உண்டாக்கும்? வாங்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் உருவாக்கிடும். கையாசிரியர் குடும்பத்துக்கு நேரா தீங்காத தொல்லை எப்போ வந்துச்சுன்னா அதை வாங்கின பிறகுதான் வந்துச்சு. அது வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க குடும்பம், அது வாங்கின பிறகுதான் குடும்பத்துக்கே பிரச்சனை. சில பொருள் நம்ம கையில கிடைக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. சில பொருள் நம்ம கையில கிடைக்கிறது பேராபத்து. அதனால ஒண்ணு செய், எல்லார்கிட்டையும் நான் வாங்கணுற எண்ணத்தை இன்னைக்கு தவிர்த்துரு. ஒரு உலக மனுஷன் சொல்றான், கொட்டு வாங்கினா கூட மோதிரம் போட்ட கையில கொட்டு வாங்கணுன்றான். அது என்ன அடையாளம்? ஒரு நல்லவங்க கிட்ட நான் கொட்டு வாங்கணுன்றான். ஒரு சப்பானி சொல்றான், தேவாலயத்துக்கு போகிற விடத்தில் நான் பிச்சை கேட்பேன். நான் பிச்சை கொடுத்தா கூட, நான் பிச்சை எனக்கு போட்டானா கூட அவன் நல்லவனா இருக்கணும்னு விரும்புறான். அவன் நல்லவனா இருக்கணும் விரும்புறான். ஒரு சப்பானி பிச்சைக்காரன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் யார் கையில வாங்கணும், யார் கையில வாங்குறத தவிர்க்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு வந்துடுச்சுன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை அபிஷேகத்தை ஆண்டவர் காத்துட்டுனா ஆசீர்வாதத்தை அள்ளி உன் தலையில கொட்டவருக்கு ஆயத்தமா இருக்கிறார்.
அள்ளி கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அள்ளி கொடுக்க எல்லார் கையிலும் வாங்கணுன்ற எண்ணத்தை தயவு செய்து இந்த காலை வேளையில் தவிர்த்து விடுங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தைகள் எங்களுக்கு இருக்குன்னா எங்களை மன்னிங்க சாமி. யார் கொடுத்தாலும் வேணான்ற சொல்ல எனக்கு வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா வாங்கணுன்ற விருப்பம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள அந்த ஆசை உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அதை தவிர்க்கணும். ஆனால் வாங்க வேண்டிய கையில் வாங்கலாம், நோ ப்ராப்ளம், அது தப்பு இல்லை. உரிமையில் இருக்கிறது வேறு, உதாசனங்கள் வேறு. எல்லாவற்றையும் ஒன்றா போட்டு குழப்பிக்காம சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் எல்லாம் நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். பரிசுத்த பிதாவே, உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த எலிசாவுக்குள்ள அந்த அப்படிப்பட்ட சிந்தை இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும்ப்பா. அப்படிப்பட்ட சிந்தை எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதுமே நாங்கள் எங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாகவே வாழ தவிர்க்க வேண்டியவரை நாங்கள் தவிர்த்து விடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தலைகளை மாட்டோம். அர்ப்பணிக்க வந்து அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து உடைய பிள்ளைகள் நடத்துங்க சாமி. கரம் மட்டும் கூட இருக்கட்டும். நாம மகிழப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.